ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவரையும் இந்த பக்தி விருட்ச வகுப்புக்கு வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த 2 வாரங்களாக நம்ம மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம், அப்புறமா அறிவின் மூலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அடிப்படையானது, அத்தியாவசியமானது, ஸோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இதை தெரிந்துக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அது நீக்கப்படும். இந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தெரியாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு சிந்தனையே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு உதாரணம் பார்த்துருப்போம். ஒரு நபர் ஒரு கம்பெனியில வேலை பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு தன்னுடைய ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியணும். நான் இங்க எந்த வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விஷயம் தெரியாத வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது, அந்த கம்பெனியில ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா he doesn't know what to do, what is his role. ஸோ அதனால அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்திலையும் நாம ஏன் வந்திருக்கிறோம், நான் யாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதில் தெரியாத வரைக்கும் நான் இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலயும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதனால நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே அத்தியாவசியமான ஒரு விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பிரபுபாதர் ஒரு முறை ஒரு அதாவது அமெரிக்கால இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட அவங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, நீங்க இந்த அமெரிக்காவுக்கு நீங்க மக்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ பிரபுபாதர் அவர்கிட்ட சொல்றாரு, நான் இங்க வந்தது கடவுளை பத்தின ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடிப்படையா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணமும் சொல்லி அந்த ரிப்போர்ட்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த காருக்குள்ள ஒரு டிரைவர் இருக்கிறாரு. இப்போ இந்த கார் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருது. இதுல யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? காருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, இல்லைன்னா அந்த கார் டிரைவர், அந்த வண்டியை ஓட்டுனவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமா அப்படின்னு பிரபுபாதர் கேள்வி கேட்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டர் யோசிச்சு பார்த்துட்டு அவருடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் காருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரபுபாதர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவருக்கு கேள்வியோட அர்த்தம் இன்னும் சரியா புரியல அப்படின்னு சொல்லி. ஏன் காருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு பிரபுபாதர் கேட்கும்போது, இல்ல கார் இருந்தா தானே நம்ம எங்கேயுமே போக முடியும், எதுவும் பண்ண முடியும், அதனால கார் ரொம்ப அவசியம், காருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பிரபுபாதர் திரும்ப அவருக்கு அந்த உதாரணம் ஏன் சொல்ல வந்தோம், அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவர்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. 15 minutes went on the same topic. அவர் பிரபுபாதர் கார் டிரைவர்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டர் எந்த கேள்வி கேட்டாலும் இவர் இதே பதில் சொல்றாரு. சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம இன்டர்வியூ முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ பிரபுபாதர் ஏன் ஸ்டாப் பண்ற, இன்டர்வியூ இன்னும் முடியல, உனக்கு இன்னும் புரியல, அதனால இன்டர்வியூ கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் என்ன பண்ணாரு, கண்டினியூ பண்ணாரு. அடுத்து ஒரு 1/2 hour அதாவது கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா பிரபுபாதர் அந்த ரிப்போர்ட்டரை விடல. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் நாம இந்த உடல் இல்ல ஆத்மான்னு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஸோ ஏன் பிரபுபாதர் அந்த அளவுக்கு இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கும் போதுதான்
நம்ம பல விஷயங்களுக்கு நம்மளால வந்து பதில் சொல்ல முடியும். இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு புரியாத புதிராவே தான் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் போக போக ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து புரியும். ஸோ ஆ நம்ம இந்த பௌதீக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல. இங்க நம்ம வந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நமக்கு வந்து தெரிந்தது எல்லாமே வந்துட்டு 2 விஷயம் தான். நான், என்னுடைய ஃபேமிலி. இந்த 2 தான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அப்படின்னு சொன்னா, இந்த தேகம். இந்த தேகம், இந்த தேகத்தோட சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயம். இந்த 2 சம்மந்தம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கே தவிர, இத தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு வந்து முடியல. ஆ ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து குடுப்பாரு. ஆ மேபி ஓகே. உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்க பெண்கள் வந்து பொதுவா அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு, அவங்க பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜட பின்னுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஜட பின்னுவதற்கு வந்துட்டு பொதுவா பெண்கள் அவங்களுடைய அந்த கூந்தல எத்தன பாகமா பிரிப்பாங்க? யாராவது எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 3 பாகமா 3 பிரிப்பாங்க. வெரி குட். தேங்க் யூ. இம்மீடியேட் ரிப்ளை இன்னைக்கு தான் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ. ஓகே. அத 3 பாகமா பிரிச்சோம். அப்புறமா வந்துட்டு நீங்க ஜட பின்னிருவீங்க. பின்னதுக்கு அப்புறமா நமக்கு பார்க்கறதுக்கு எத்தன தெரியும்? 1 பிரபு. 1. வேற யாராவது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 2 பிரபு. 3. 2 தெரியுமா? ஓகே. வேற யாராவது? 2 கால் தெரியும். 2 கால் தெரியுமா? ஆமா. அதுதான் கால் தான் சொல்லுவாங்க. இந்த இத போடும்போது ஜட பின்னும்போது அத கால் அப்டின்னுவாங்க. ஓகே. வேற யாராவது? நெறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல போல தெரியுதே. ஜட பின்னி. ம். 2 options, Prabhu. 2 Either on both side or some people have one plot, I think. ஓகே. தேங்க் யூ. நீங்க வந்து ட்ரை பண்ணதுக்கு. வேற யாராவது? ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் மாதாஜிஸ். மாதாஜிங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ஒரு பிரபு ட்ரை பண்றாரு. மாதாஜிங்க யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. பிரபுஜி எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டோம். ஒருத்தர் 1 சொன்னாங்க, ஒருத்தர் 2 சொன்னாங்க, ஒருத்தர் 3 சொல்றாங்க. இதுக்கு மேல ஆப்ஷன்ஸ் கிடையாது அதுல. ஓகே. ஸோ பார்க்கறதுக்கு 2 தெரியும். பட் ஆனா, அதுல இருக்கிறது எத்தன? 3 இருக்கிறது 3 3. இருக்கு. 3 இருக்கு. பார்க்கறதுக்கு 2 தான் தெரியும். இல்லையா? அந்த 3வதா 1 எங்க போச்சு? பின்னாடி இருக்கு. இருக்கு. பின்னாடி இருக்கா? அது ஒண்ணோட ஒண்ணா கலந்து இருக்கிறதுனால, நமக்கு அந்த அதுதான் 3வது இது. அதுதான் இதா? அந்த 3வது ஒண்ண நம்மளால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியல. இல்லையா? சோ சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி தான் நம்ம இந்த மெட்டீரியல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடியது 2டே விஷயம் தான். ஒண்ணு என் தேகம், இன்னொன்னு இந்த தேகத்தோட தொடர்பு உடையது. அவ்வளவுதான். அது என் ஃபேமிலியா இருக்கலாம், கண்ட்ரியா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த 2 விஷயங்கள் தான். ஒண்ணு தேகம், இன்னொன்னு தேகத்தோட சம்பந்தம் இருக்கக்கூடியது. 3வதா இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அது இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த 2யுமே சேர்த்து வைக்க முடியாது. அந்த 3 பார்ட் வந்து ரொம்ப அவசியம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அது இந்த உடல்ல வந்து ஆத்மான்னு ஒண்ணு இருக்கணும். இந்த உடல்ல வந்து ஆத்மான்னு ஒண்ணு இருந்தா தான் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த உடலும் இயங்கும். இந்த உடலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் இருக்கும். இந்த ஆத்மா அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த 2மே வந்து வேல்யூவே கிடையாது. இல்லையா? தேகம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அத வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ரொம்ப நாள் வீட்ல வச்சிருப்போமா? இல்ல வச்சிருந்தா தான் என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மேபி நமக்கு வந்துட்டு என்ன, நம்ம ஆத்மாங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ, அது ஒரு ஃபுல் கிளாஸா எடுக்க போறாரு அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். பட் there are lot of things is there to learn. Okay, let's start. யாராவது படிங்க. Hare Krishna Prabhuji. Yeah. Hare Krishna everyone. நான் யார், நீ யார், நீ உனது உடலா அல்லது அறிவா அல்லது அதைவிட உயர்ந்தவரா? நீ யார் என்று உனக்கு தெரியுமா அல்லது உனக்கு தெரியும் என்று நினைக்கின்றாயா? அது நிஜமா? நம்முடைய பௌதிக சமுதாயம் தெளிவில்லாத தலைமையை கொண்டும் நம்முடைய உண்மையான உயர்ந்த நன்மை பற்றி தேடுவதற்கு பொய்யான தடையை ஏற்படுத்தி உள்ளது. அதை விட்டுவிட்டு நாம் நமது உடலை பேணவும் அலங்கரிக்கவும் நமது பொன்னான நேரத்தை பயன்படுத்துகிறோம். இதற்கு வேறு வழி இருக்கிறதா? முதலாவதாக நாம் உயிருள்ள உடலுக்கும் உயிரற்ற உடலுக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்னவென்றால், ஒருவன் இறக்கும் போது அவனது உடலில் இருந்து ஆன்மீக ஆத்மா அல்லது உயிர் சக்தி பிரிகிறது. ஆதலால் அந்த உடல் பிணம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இரு விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, இந்த உடல் மேலும் மற்றொன்று உடலில் இருக்கும் உயிர் சக்தி. நாம் உடலில் இருக்கும் உயிர் சக்தியை பற்றி பேசுகின்றோம். இதுதான் கிருஷ்ண உணவின் அறிவியலுக்கும் சாதாரண ஜட அறிவியலுக்கும் உள்ள வேறுபாடாகும். ஆரம்பத்தில் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆரம்பத்தில் நமது ஏக்கத்தை பற்றி பாராட்டுவது என்பது மிக மிக கடினமானதை போல் இருக்கும். ஒருவன் முதலில் அவன் ஒரு ஆத்மா அல்லது இந்த உடலை தவிர வேறு ஒன்று என்று அவன் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பிரபுபாதர் வந்து ரொம்ப கிளியரா வந்து என்ன சொல்றாரு, நம்மளுடைய இந்த மூமெண்ட், இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் மூமெண்ட்டை ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அவர் இந்த உடல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம இங்க செய்யக்கூடிய இந்த செயல்களை வந்து ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். பொதுவாகவே வந்துட்டு இன் ஜென்ரல் பப்ளிக்ல வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேருன்னா என்ன சொல்லலாம், வேற வேற ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்து நமக்கு வந்து கிடையாது. அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பப்ளிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ் பண்றவங்களதான் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாரும் வந்து உடலை காப்பாத்துறதுக்கு வந்து உதவி பண்றாங்க. அப்போ அதனால மக்கள் தாங்கள் உடல் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்திலேயே இருக்கிறதுனால அந்த உடலை காப்பாத்துறவங்க தான் வந்து உயர்ந்தவங்க அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா நாம இந்த மற்ற ஆன்மீக இயக்கங்கள் எல்லாத்தையும் விட நம்ம கொஞ்சம் வேறுபட்டு அந்த உடலை காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து செய்யறது கிடையாது. நம்ம என்னதான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் இந்தியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷனுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும், காலேஜ் இருக்கும், அப்புறமா வந்துட்டு ஒரு என்ன ஓல்டேஜ் ஹோம் இருக்கும், இல்லைன்னா இந்த அனாதைகள் எல்லாம் வந்து இது பண்ணிக்கிற ஒரு ஹோம் இருக்கும். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க, கண்டிப்பா வந்து பண்றாங்க. ஆனா நம்மளுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல மட்டும்தான் இது வந்து நம்ம பண்றது கிடையாது. அதனால மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ண முடியல. என்னப்பா பரவாயில்ல, அவங்க வந்துட்டு டிசிப்ளினா இருப்பாங்க, ஆனா வந்து என்ன சும்மா கிருஷ்ணா ராமான்னு சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர சொசைட்டிக்கு எந்த ஒன்றும் பெருசா அவங்க பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு நாம ஆத்மாங்கிற அந்த ஞானமும் இல்லை, நம்ம வந்து இந்த பிறவி சக்கரத்துல நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிறந்து இறந்து சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதுல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறதுதான் மிகப்பெரிய ஒரு உதவி அப்படிங்கிறதையும் அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. கேரளால வந்து ஒரு பக்தர் இருந்தாரு, பூந்தானம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். அவர் வந்து ஒரு நல்ல அற்புதமான பாடல்கள் வந்து எழுதினார், ஞானப்பானா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அதுல அவர் வந்து ஒரு பாட்டுல வந்து சொல்றாரு, ஈச்ச செத்து பூச்சையாய், பூச்சை செத்து ஒரு நாரியாய், நாரி செத்து ஓரியாய், ஓரி செத்து சம்திங் அந்த மாதிரி அது வரும். அதோடைய ஒரு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது, முதல்ல வந்து ஒரு பூச்சியா பிறக்குது, பூச்சியா இருந்து புழுவா புழுவுல இருந்து பறவையா, பறவையில இருந்து ஒரு விலங்கா,
விலங்குல இருந்து ஒரு மனுஷனா இப்படி வந்து இந்த ஆத்மா என்ன பண்ணுது? 84 லட்சம் வகையான உடல்களை வந்து மாத்தி இதுல வந்து சுத்திட்டு இருக்கு. அதுல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உதவி அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொன்ன மாதிரி நமக்கு தலைமை வந்து சரியில்லை. நம்ம தலைமை வந்து சரியில்லாததுனால அவங்க எல்லாரும் வந்து இந்த உடலுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க? அதுதான் வந்து முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால உண்மையிலேயே வந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பத்தின ஒரு சிந்தனைக்கே யாரும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. பிரபுபாதர் கூட வந்து இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பல தேசிய தலைவர்களுக்கு வந்து என்ன பண்ணாரு? அவர் வந்து லெட்டர் எழுதினாரு. அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், எல்லா தேசிய காந்திக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு லெட்டர் எழுதினாரு. இந்த ஆன்மீக இந்த ஞானத்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி காந்திக்கு வந்து எழுதினாரு. நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவரா இருக்கிறீங்க. உங்களை பலர் வந்து பின்பற்றுறாங்க. நீங்க இந்த பகவத்கீதையோட இந்த ஞானத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய நாடு வந்து ஒரு நிம்மதியான ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான ஒரு நாடா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிலாம் பிரபுபாதர் வந்து என்ன பண்றாரு? அவங்களுக்குலாம் வந்து லெட்டர் எழுதுறாரு. ஆனா யாருமே அதை வந்து என்ன பண்ணல? அதை வந்து ஒரு பெருசா கண்டுக்கல. அவங்க வந்து ஓகே, ஒரு சாதுனா இப்படித்தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு குடும்பம் இல்ல. அதுக்காக வந்து நம்ம அதே மாதிரி இருக்க முடியுமா? இதை வந்து நம்ம சீரியஸா எடுத்து ஃபாலோ பண்ணோம்னா அப்போ ஒரு நாடு எப்படி வந்து பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி அடைய முடியும்? எப்படி வந்து வல்லரசாக முடியும்? அப்படின்லாம் வந்து அவங்க யோசிச்சுட்டு அதை வந்து நிராகரிச்சிடுறாங்க. ஸோ அதனால அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம யாரு அப்படிங்கிறது தான். நாம வந்து இந்த உடலா, இல்ல அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனசா, இல்ல அந்த மனசை தாண்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்னு ஒண்ணு இருக்கே, அந்த இன்டெலிஜென்ட்டா, இல்ல எது நாம ரியலா அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணணும். இப்போ நாம இந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நாம வந்து உறங்குறோம். அதாவது கோயிங் டு ஸ்லீப். அப்போ நம்ம வந்து உறங்கும் போது இந்த உடல் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து மோஷன்லெஸ். அது வந்து ஒரு அசைவே இல்லாம அது வந்து என்ன பண்ணுது? அது வந்து ஓய்வுல இருக்கு. அஃப்கோர்ஸ் தூங்கும்போது அங்கிட்டு பிறண்டு படுப்போம். பட் நம்ம ஒரு டே டைம்ல பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்ப எதுவும் பண்றதில்லை. நம்ம என்ன பண்றோம்? நித்திரையில் இருக்கிறோம். அப்போ அந்த நித்திரையில் பண்ணும்போது எனக்கு பலவிதமான கனவுகள் வருது. அந்த கனவுகள் அப்படிங்கிறது வந்து எங்க இருந்து வருது? அந்த கனவை வந்து பார்க்கக்கூடிய இல்ல உணரக்கூடிய அந்த நபர் வந்து யாரு? சொல்லுங்க. சொல்லுங்க. ஆன்மா பிரபு. ஆன்மாதான் பாக்குதா? நான் நீங்க கனவு காண்கிறத நீங்க தான் பாப்பீங்க. நான் பார்க்க முடியாது. ஓகே. அந்த கனவு அப்படிங்கிறது எங்க இருந்து தோன்றுது? அது உடல்ல இருந்து தோன்றுதா? இல்ல புத்தியில இருந்து தோன்றுதா? இல்ல ஆத்மா அதை வந்து சிருஷ்டி பண்ணுதா? எங்க இருந்து தோன்றுது அந்த கனவு அப்படிங்கிறது? அதை நான் வந்து பாக்குறேன், அதை வந்து உணர்றேன். அதெல்லாம் வந்து எங்க இருந்து எதுல நடக்குது? அது அந்த ஒரு விஷயம் எங்க நடக்குது? ஆத்மாவா இருக்குமா பிரபுஜி? ஆத்மாலதான் இருக்கணும் அப்படிங்கிறீங்களா? யாரு? மைண்ட்ல. மைண்ட். மைண்ட்லன்னு எப்படி சொல்ல வர்றீங்க? ஆமா. எப்படி? பிரெயின்ல தொலைக்கிறது தானே பிரபுஜி. மைண்ட் பிரபு
ஏன்னா ஓ மைண்ட் தான் இந்த மாதிரி டெலியூஷனலா விஷயங்கள் எல்லாம் சொல்லும். புத்தி வந்து கொஞ்சம் புத்தினா இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அது வந்து இந்த மாதிரி அது ரொம்ப சில இந்த அனலிட்டிக்கல் வேலையை தான் பார்க்கும். ஆன்மா வந்து எப்போதும் சந்தோஷமானது. அது வந்து கடவுளை நினைச்சு அந்த மாதிரியான பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கிறது அது. அது வந்து ஒரு அப்சர்வர் மாதிரி தான். அனதர் அப்சர்வர் லைக் லார்ட் எப்படி அப்சர்வரோ அது மாதிரி அவரு. அதனால மனசுன்னு சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் பிரபு. பிரபு கான்சியஸ்னஸ் பிரபு கான்சியஸ்னஸ். என்னுடைய உணர்வுல பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைச்சுட்டு நம்ம படுத்துக்கிறோமோ நம்ம உணர்வுல என்ன இருக்கோ அதை நினைச்சுட்டு வந்தாக்க we dream about it. அப்பதான் நம்ம மைண்ட் வந்து வேலை செய்யுது, right? The consciousness gives instructions, or they communicate in whatever way, and that is the reason we get those dreams, right? அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குட். ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர். வேற யாராவது? ஆன்சர் சொல்லுவீங்க, ஆனா அந்த ஆன்சரை எதை வச்சு சொல்றீங்கன்னு நான் திரும்ப கேள்வி கேட்பேன். சொல்லுங்க, நீங்க சொல்ற ஆன்சரை வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். பிரபு நாங்க யோசிச்சு குழம்புறதுக்குள்ள நீங்க சொல்லிடுங்க பிரபு. யோசிக்க வைக்கிறதுக்கு தானே இந்த கிளாஸ் இருக்கு, நான் பேசுறதுக்கு கிடையாது. நீங்க தப்பு தப்பா யோசிச்சு அதுவே மனசுல பதிஞ்சிடும் பிரபு. அதுக்கு தான் நீங்க சொல்லிடுங்க ஆன்சரை. ஓகே, இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, மனசுல பதிஞ்சிருது அப்படின்னு சொல்லி. அதுதான் பிரச்சனையே. அதாவது தூக்கத்துல இருக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து எந்த விதமான ஒரு செயலுமே செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கண் ரொம்ப அவசியம். கண் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியாது. ஆனா தூங்குறப்ப நம்ம கண்ணை திறந்து வச்சுட்டு நம்ம தூங்குறோமா? கிடையாது. நம்ம கண்ணை மூடிட்டு தான் தூங்குறோம். ஆனா கூட அங்க வந்து ஒரு சீன் நம்ம வந்து பாக்குறோம். அதை எப்படி பாக்குறோம், எங்க இருந்து பாக்குறோம், அந்த சீன் எங்க வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனதுல பலவிதமான விஷயங்கள் வந்து பதிஞ்சிருக்கு. அந்த மனசு பல விஷயங்களுக்கு வந்துட்டு விருப்பப்படலாம், இல்ல பல விஷயங்களை நினைச்சு அது வருத்தப்படலாம். இப்படி ஏதோ ஒண்ணு ஒரு காரணமா அந்த மனசு வந்து என்ன பண்ணுது, அந்த விஷயத்த வந்து யோசிக்கும் போது அப்போ மனசுல வந்து என்ன ஆகுது, அந்த ஒரு காட்சி வந்து உருவாகுது, தோன்றுது. அத சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி வந்து ஜீவாத்மா கிடையாது, அது பரமாத்மா பண்றாரு. எனியும் அந்த டாபிக் இப்ப வேண்டாம். சோ அந்த ட்ரீம் வந்து ஒரு காட்சியா நமக்கு வந்துட்டு காண்பிக்கப்படுது. அத வந்து அது எங்க இருந்து அது ஒரு காட்சியா வெளிப்படுது அப்படின்னு சொன்னா அது மனசுல இருந்து அந்த காட்சியானது வெளிப்படுது. அங்கதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், எமோஷனலா நம்மளால வந்து கனெக்ட் ஆக முடியும். சோ தூக்கத்துல வந்து இந்த தேகத்துல எந்த விதமான ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டினா கூட நமக்குள்ள அந்த ட்ரீமை பார்த்து அந்த எமோஷன் எப்படி நமக்குள்ள வந்து உருவாகுது. சிரிக்கிறோம், இல்ல சில நேரத்துல பயப்படுறோம், சில நேரத்துல மேபி அழுகுறோம். அழுதுகிட்டே எந்திரிப்பாங்க சில நேரம், குழந்தைங்களாம் நம்ம பார்த்திருப்போம். அப்போ அந்த எமோஷன் வந்து எங்க ஃபங்க்ஷன் ஆக முடியும்? அது வந்து தேகத்துல ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேகம் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கு. தேகத்துல அந்த எமோஷன் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? தேகத்துல எதுவும் எமோஷன் இருக்கா? தேகத்துல எமோஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு டெட் பாடியில வந்து அந்த எமோஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகாது. ஒரு இறந்திருக்கக்கூடிய ஒரு தேகத்துல வந்துட்டு நீங்க வந்து குலோப் ஜாமுன் வாயில வச்சீங்கன்னா, குலோப் ஜாமுன் நல்ல வேலை இப்பயாவது வச்சாங்களே அப்படின்னு சொல்லி அது வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணுமா? எதுவும் ரியாக்ட் பண்ணாது. சோ அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து எங்க அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அது வந்து மைண்ட்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சோ அப்ப அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும்? தேகம் வந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, அது உள்ளுக்குள்ள இந்த மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது இன்னொரு வேலை வந்து பண்ணிட்டு இருக்கு. சோ அதுல இருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இது ரெண்டுமே வேற வேற அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ அந்த மனசுதான் நாமளா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரலாம். சோ அந்த மனசும் ஓகே, அந்த மனசு நாமளா இல்லையா? அது வந்து சொல்லுங்க. ஆமான்னு சொன்னீங்கனாலும் ஏன்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னாலும் ஏன்னு சொல்லணும். சொல்லுங்க.
நாம தான் பிரபுஜி. எதனாலன்னா நம்ம திங்க் பண்ணி நம்ம மனசுக்குள்ள வச்சது தானே விஷுவலா வருது. அது நம்ம தான். Prabhu, we are not our minds, because mind is also a ஜட பொருள். அதுக்கு வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது. It just follows our senses. So mind is not really us. Okay, because of this reason. Yeah, because அதுக்கு வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய உணர்வு கூட கிடையாது. அதுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்றது கூட அதுக்கு சுவாதீனம் கிடையாது. அதுக்கு சொல்றதே இன்ஸ்ட்ரக்ட் பண்றதே இன்டெலிஜென்ஸ் தான். புத்தி உள்ளவன் தான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றான். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன்னா மைண்ட் இஸ் நாட் அஸ். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? கமான் சொல்லுங்க, வேற யாராவது? பயப்படாதீங்க. ஏதாவது வந்து உங்களுடைய கருத்து எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா அது எல்லாருமே தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. சொல்லுங்க. பிரபுஜி, மைண்ட் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி தான் அது இல்லையா? உணர்வு இஸ் டிஃப்ரெண்ட், உணர்ச்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ மைண்ட் ஃபால்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அண்ட் சென்சஸ். உணர்வு இஸ் கான்ஷியஸ்னஸ், ரைட்? அதனால மைண்ட் ஒரு காலம் வந்து உணர்வுல கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இட் கேன் பி only categorized under senses. ஓகே, உணர்வு வேற உணர்ச்சி வேறன்னு வந்துட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வெரி நைஸ். வேற யாராவது? எப்பயுமே 2-3 பேர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க, வேற யாரும் சொல்றதே இல்லை. ஒய்? I know, Prabhu, everybody should participate, whether it's right or wrong. You're there to guide us, because நீங்க கேட்கும்போது சொல்லுங்கன்ற போது எனக்கு வந்து it's like I'm compelled to answer. It's like I'm monopolizing the conversation. So please, it's my very humble request. Right or wrong, just give your opinions. It's just an interaction between the 20 of us. Nothing can go wrong, and Prabhu is there to guide us. Thank you. Yes. Just try பண்ணுங்க. ஜி, இப்ப ஒரு மாதாஜி சொன்னாங்கல்ல, மனசுக்கும் உணர்வு தனி மனசு தனின்னு சொன்னாங்கல்ல. ஆனா நம்ம மைண்டுக்குள்ள திடீர்னு இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கிருஷ்ணரை பார்த்தா அவரு சிரிக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா உடனே நம்ம உணர்ச்சியும் சந்தோஷப்படுறோம்ல. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அது எப்படி ரெண்டு வேற வேற ஆகும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. மதர், சாரி, என்ன சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க மைண்டுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்ல, ரெண்டு வேற வேறன்னு சொன்னீங்க. இல்ல, மைண்ட் falls under the category of உணர்ச்சின்னு சொன்னேன். சென்சஸ், it is categorized as material. அது ஒரு ஜட பொருள் மதர். ஜட பொருள். உணர்வு வேற. ஓகே, அந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இல்ல இருக்குதுன்னு சொல்றீங்களா, இல்லன்னு சொல்றீங்களா? எதுக்கு? உணர்ச்சிக்கும் உணர்வுக்குமா? ஆமா, கிடையாது. உணர்ச்சி இஸ் மெட்டீரியல் மதர். எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு பிரபு. பிரபுஜி, உணர்ச்சி இஸ் மெட்டீரியல், உணர்வு இஸ் ஸ்பிரிச்சுவல். சோ ரெண்டும் சேர்ந்து போகவே முடியாது. நான் வந்து ஒரு கேள்வி கேட்டா நீங்க வந்து ஆன்சர் சொன்னவங்க இருந்து இன்னொரு ஒரு கேள்வியை கேட்டு क्वेश्चन மறந்து போயிடுச்சு பிரபுஜி. போய் நீங்க என்ன கேட்டீங்கன்னு எனக்கு அத இன்னொரு பக்கம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை क्वेश्चन, ட்ரை டு ஆன்சர் மை क्वेश्चन.
அவங்க கேட்டதுல ஏதாவது வந்து டவுட் இருந்தா அதை கடைசியில வந்து கேளுங்க. ஓகே. அதாவது நாம அதாவது நான் அப்படிங்கிறது இந்த உடல் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நான் வந்து அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வஸ்து என்ன அப்படின்னா மைண்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. ஸோ நான்கிறது இப்போ அந்த மைண்டு தானா? ஆமான்னு சொன்னா எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இல்லைன்னு சொன்னா எப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இதுதான் என்னுடைய கொஸ்டின். பிரபு இப்ப சொன்னா பத்தில கொஸ்டின் என்னன்னே மறந்துட்டோம் நானு. அவ்வளவுதான் மைண்டுக்கு கெப்பாசிட்டி, அவ்வளவுதான் அதோட ஆற்றல். Right? Mind can only hold so much. Mind is so temporary. Yes, Mind yeah. is so not permanent, right? Yes, Mind yes, is so but forgetful. So இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலோட உணர்வோட நம்ம சம்பந்தப்படுத்தவே முடியாது. So mind is not me. ஓகே. வேற யாராவது? ஓகே. ஜஸ்ட் பிரபு நம்பன்னு சொன்னா நிச்சயமா நம்ம மைண்ட் கிடையாது. சாரி பிரபு, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கிறேன். என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது வரீங்களா இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? என்னை பொறுத்தவரை எல்லாம் நான் தான், உணர்வும் நான். பிரபு நான் வந்து ஆன்சர் பண்ண வரேன். சாரி கோ அஹெட். யாரு பேசுறீங்க கடைசியா? சொல்லுங்க. ஆமாம், என்னை பொறுத்தவரை எல்லாமே நான் தான், உணர்வும் நான், உணர்ச்சியும் நான். எல்லாமே நான் தான் திங்க் பண்றது, நான் தான் ஃபீல் பண்றது. ஓகே, அது ஓகே. நான் கேட்ட கேள்வி வந்து மைண்டு நீங்களா இல்லையா? மைண்ட் வந்து நம்ம இல்ல பிரபு. ஓகே, நான் வந்து இதை எப்படி சொல்றேன்னு சொன்னா, மைண்ட் வந்து லைக் சி நம்ம இப்ப கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்னு சொல்றோம்ல, அது வந்து நம்ம வந்து மைண்ட் தான் ட்ரெயின் பண்ண பாக்குறோம். நம்ம நான்றது வந்து நம்ம வந்து சோல். அது வந்து மோர் பியூர். அது வந்து ஒரு கடவுளோட ஒரு காம்பனன்ட்னு சொல்றோம். அப்புறமா பரமாத்மாங்கிறது அவரும் வந்து கடவுளே அவரு. அவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்கலாம் நல்லதா இருக்காங்க. ஆனா இந்த மைண்ட் வந்து லைக் இட் இஸ் லைக் ஒரு அது டெலியூஷனல் அண்ட் அத தான் நம்ம ட்ரெயின் பண்ணி ஃப்ரெண்ட் பண்ணி அத தான் வந்து நம்ம இந்த ஆன்மாவோடையும் பரமாத்மாவோடையும் இணைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதனால நான்னு சொன்னா அது மைண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பிரபு. வெல்கம் டு மை கிளப். மனம் ஒரு குரங்கு இல்ல பமாலினி. ஓகே, நானே வந்து சொல்றேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே வந்து கரெக்ட். அதாவது மைண்ட் வந்து ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ உணர்வு உணர்ச்சி அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் அப்புறம் சொல்றேன். பட் ஆனா மைண்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஆனா இங்க அது வந்து ஒரு கிருஷ்ணா கான்சியஸ் பேஸ்டுல நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு காமன் மேனுக்கு வந்துட்டு இமிடியேட்டா நம்ம இப்போ சொன்ன இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து அக்ரி பண்றது வந்து கஷ்டம். ஸோ அதுக்குன்னு வந்து பிரபுபாதர் நமக்கு சில லாஜிக் வந்து கொடுத்துருக்கிறாரு. சாஸ்திரங்கள்ல சில லாஜிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த லாஜிக் பிரகாரம் நம்ம வந்து சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களால ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆல்ரெடி நான் ஒரு உதாரணம் கொடுத்தேன். அதாவது நம்ம வந்து தூங்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரீம் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ட்ரீம் அப்படிங்கிறது டெஃபினட்டா தட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மைண்ட். அது நமக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. யாரா இருந்தாலும் அதை வந்து ஏத்துப்பாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு டீப் ஸ்லீப் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்கு. இந்த டீப் ஸ்லீப்ல வந்து எனக்கு வந்து கனவு வர்றது கிடையாது. நான் எங்க படுத்திருக்கிறேன், எந்த பொசிஷன்ல படுத்திருக்கிறேங்கிறது கூட எனக்கு வந்து தெரியாது. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் நான் இந்த இடத்துல இப்படி படுத்திருக்கிறேன்னா அப்படின்னு. பலர் வந்து பார்ப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தூக்கத்துல வந்து இங்கிட்ட அங்கிட்டு உருண்டுகிட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து எந்திரிக்கும் போதுதான் தெரியும் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா அப்பா ஒரு நல்ல தூக்கம்பா
அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வருது. அந்த ஃபீல் வந்து எங்க இருந்து வருது? ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு மைண்டும் வேலை செய்யல. அத நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா மைண்ட் வேலை பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது வந்து ஒரு ட்ரீம் இருக்கணும். இல்லன்னா சம்திங் நமக்குள்ள வந்து ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். அத நம்மளால வந்து ஆனா நம்ம அத வந்து கவனிக்க முடியும். நமக்கு அந்த மாரியான ஒரு தூக்க அனுபவமும் நமக்கு இருக்கும். தூங்குற மாரியும் இருக்கும். ஆனா மைண்ட்ல ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டும் இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருந்திருக்கும். சேம் டைம் நம்ம இந்த மாரி கம்ப்ளீட்டா வந்து ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டு, எப்ப படுத்தேன்னே தெரியாது. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியாது. "ஓ! இவ்வளவு நேரம் ஆச்சா?" அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எந்திரிச்சிருப்போம். அப்போ இந்த ஒரு டீப் ஸ்லீப் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ யாரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது? அது பாடியா? மைண்டா? எது? சொல்லுங்க. ஆன்மா பிரபுன்னு நினைக்கிறேன். அது இன்டெலிஜென்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்றது, இந்த மாரி ரொம்ப நல்ல தூக்கம் உனக்கு இருந்ததுன்னு. ஆனா அத என்ஜாய் பண்ணது வந்து அந்த ஆன்மா பிரபு. வலினாலும் அந்த ஆன்மா தான் வந்து அந்த வலிக்கிறது அதுக்கு. அந்த பாடிக்குள்ள இருக்கிறதுனால. அது மாரி நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு அதுவும் வந்து என்ஜாய் பண்றது ஆன்மா. ஆனா அந்த அது நல்லா இருந்தது அப்படிங்கிறது சொல்றது புத்தின்னு தோன்றது. ம். ஓகே. ஆக்சுவலி இன்டெலிஜென்ட்டும் அப்ப அது வந்து எந்த வேலையுமே பண்ணாது. ஏன்னா, இன்டெலிஜென்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மைண்டோடைய ஹெல்ப் அப்படிங்கிறது தேவை. ஸோ, பொதுவா இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 4 கான்ஷியஸ் உடைய ஒரு 4 விதமான ஒரு ஆக்ஷன் தான் என்ன சொல்லலாம், மைண்டு, இன்டெலிஜென்ட் ஆ அதாவது சித்தம்னு சொல்லுவாங்க. அதான் சித்தம் அப்படின்னு சொன்னா அதுதான் இன்டெலிஜென்ட். அப்புறமா வந்து மனசு, சம்திங் இன்னும் 2 இருக்கு நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல மேபி நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு வந்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒண்ணு தான். பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடியது தான். ஸோ இது ஒண்ண விட்டு ஒண்ணு வந்து வேலை பண்ணாது. அதனால இப்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறதும் வந்து அது தூங்கிட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஆத்மா வந்து எப்பயுமே அதுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது? அது வந்து உணர்வோட அது எப்பயுமே அப்படியே இருக்கு. அந்த ஒரு விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம். ம். அந்த விழிப்பு நிலையில எப்போதும் ஆத்மா வந்து இருக்கு. அந்த ஆத்மா தான் வந்து என்ன பண்ணுது? அந்த நல்லா வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அது யாரு ஃபீல் பண்றா? ஆத்மா தான் ஃபீல் பண்ணுது. ஆ ஸோ அதனால அதிலிருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நாம வந்து இந்த உடல் இல்ல, நாம வந்து இந்த ஆத்மா மனசு இல்ல, நாம வந்து இந்த புத்தியும் இல்ல, நாம ஆத்மா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்? ஓகே. நெக்ஸ்ட் படிங்க. நல்லா பிரபு ஸ்டிர் பண்ணி விட்டுட்டீங்க பிரபு. இப்ப நீங்க மைண்ட் ஸ்டிர் பண்ணீங்களா? இன்டெலிஜென்ஸ் ஸ்டிர் பண்ணீங்களா பிரபு? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகுது மைண்ட் தான். ஓகே. So, Prabhu, கேள்வி இப்ப ஏதாவது? நீங்க சொன்னது கேள்வி எங்களுக்கெல்லாம் கன்வின்சிங்கா இருந்தது. There was one Mataji who said, I am the body, I am the mind. உணர்வும் நான் தான், உணர்ச்சியும் நான் தான் சொன்னாலே ஒரு மாதாஜி. அவளுக்கு புரிஞ்சுதா? நான் தான் அப்படின்னு சொன்னாலோ கொஞ்சம் யாரும் தெரியாது. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது மாதாஜி. டோன்ட் வரி. அந்த கொஸ்டின் அப்படியே வச்சுக்கோங்க. நான் கடைசியில அதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகே. இது படிங்க இப்போ. யாராவது படிங்க. ஒருவன் எப்போது வேண்டுமானாலும் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு சிறிதளவு புத்திசாலித்தனம் தேவை. உதாரணத்திற்கு ஒரு குழந்தை வளர்ந்து பையனாகிறார். பையன் வளர்ந்து இளைஞனாகிறார். இளைஞன் வளர்ந்து முதியவனாகிறார். இவ்வாறு எல்லா சமயங்களிலும் அவனது உடல் குழந்தையிலிருந்து முதியவனாக மாறிக்கொண்டிருந்தாலும் அவன் தன்னை அதே அடையாளத்துடன் கூடிய ஒரே மனிதனாகத்தான் உணர்கிறான். நன்கு கவனித்தால் இந்த உடல் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால்
இந்த உடலை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா அப்படியே இருக்கிறது. அதனால் நமது இந்த உடல் இறக்கும்போது நமக்கு வேறு ஒரு உடல் கிடைக்கின்றது என்று நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இது ஆத்மாவின் புலன்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட். முதலில் நீ ஒரு ஆன்மீக ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதால் நீ உனது உடலை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அதுதான் ஆன்மீக புரிதலுக்கான அடிப்படையாகும். அதனால் உனது உடல் அழியும் போது நீ அழியப்படுவது இல்லை. எவ்வாறு நீ உனது மேல் அங்கி மற்றும் சட்டையை மாற்றிக் கொள்கிறாயோ அதுபோல உனக்கு வேறு உடல் கிடைக்கின்றது. நாளை நீ வேறு ஒரு சட்டையோ வேறு ஒரு அங்கியோ அணிந்து என்னை பார்க்க வந்தால் நீ வேறு மனிதனாகிறாய் என்று அர்த்தமாகி விடுமா? இல்லை. தேங்க்யூ. ஸோ இப்போ நாம இந்த உடல் இல்ல ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ப்ரோபாதர் வந்து இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நமக்கு வந்துட்டு பகவத்கீதால இருந்து கொடுத்துருக்குறாங்க. பகவத்கீதால 2.13 அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கௌமாரம் யவனம் ஜரா. ஸோ அதனால இந்த உடல் பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அது மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து இல்லை. இப்போ நம்ம எல்லாரும் அவங்கவுங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் பல பரிணாமங்களை வந்து இந்த உடல் வந்து அடைஞ்சிருச்சு, பல மாற்றங்களை வந்து சந்திச்சிருச்சு. அப்போ சேம் அதே குழந்தையா எல்லாரும் இருக்கிறப்போ எப்படி இருந்தோம் அந்த ஒரு உடலோ அந்த ஒரு ஃபேஸோ இப்ப நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கிட்டையும் கண்டிப்பா இருக்காது. ஆனா எப்படி அந்த நபர் நான் தான் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியுது அப்படின்னு சொன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து அந்த உடலை இன்னும் மாத்தல. அந்த உடலுக்குள்ளேயேதான் அதுதான் இருக்கு. அதனாலதான் உடல் மாறினா கூட அந்த ஆத்மாக்கு வந்துட்டு இந்த உடல் என்னோட உடல் தான் அப்படிங்கிற அந்த ஞானமானது அந்த ஆத்மாக்கானது இருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மானால வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இது என் உடல் தான் அப்படின்னு சொல்லி, இது நான் தான் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேற ஒருத்தருடைய தேகத்தை பார்த்து இது நான் தான் அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சின்ன வயசுல நான் இப்படி இருந்தேன், இப்ப இப்படி மாறிட்டேன். இன்னொரு ஒரு சின்ன குழந்தைய பாக்குறேன், நான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே வந்து அந்த சின்ன குழந்தை இருக்கு. அதை பார்த்துட்டு நான் வந்து ஓ இது நான் தான் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியுமா? சொல்லுவேனா? நானு திங்க் கூட பண்ண மாட்டோம். ஏன்னா நான் தான் அந்த மாதிரி சின்ன ஆளா இருந்தேன். இப்ப நான் என்னுடைய தேகம் மாறி இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது நான் தான். சோ அது எனக்கு தெரியும், இது நான் தான் இந்த உடல்ல இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ அதனால இந்த உடல் வந்து எப்படி ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு இளமை பருவம் முதுமை பருவம்னு சொல்லிட்டு அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரிதான் இந்த உடல் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த ஆத்மா என்ன பண்ணுது, இந்த உடலை விட்டுட்டு அதுக்கு சூட்டபுளா இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு உடலுக்குள்ள போயிடுது. இல்ல அதோடைய ஆஹ் ஆசைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுது, இன்னொரு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள்ள அந்த ஆத்மாவானது போயிடுது. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு சட்டை நம்ம வந்து வாங்கிக்கிறோம், அந்த சட்டை நம்ம வந்து போட்டிருக்கிறோம், புதுசா வாங்கியிருக்கிறோம், நல்லா யூஸ் பண்றோம். சம்டைம் அது என்ன ஆயிருது, அது கிழிஞ்சு போயிருது. அது கிழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த சட்டையை என்ன பண்றதில்ல, யூஸ் பண்றதில்ல, அதை போட்டுடுறோம். என்ன பண்றோம், வேற ஒரு சட்டை நமக்கு ஏத்த மாதிரி வாங்கி போட்டுக்கிறோம். சோ அது மாதிரிதான் இந்த ஆத்மா இந்த தேகத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு. நம்ம ஒரு கார் வாங்குறோம், மொபைல் வாங்குறோம், எது வாங்கினாலும் அதத்த நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுற வரைக்கும் வச்சிருக்கிறோம், அதுக்கப்புறமா தூக்கி போட்டு நம்ம வேற புதுசு வாங்கிக்கிறோம். அது மாதிரிதான் ஆத்மா என்ன பண்ணுது, இந்த தேகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுற வரைக்கும் அந்த தேகத்தை அது பயன்படுத்திக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, அந்த ஆத்மா அந்த தேகத்தை போட்டுட்டு அது வேற ஒரு தேகத்தை எடுத்துக்குது. சோ அதனால இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த முதல்ல நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் யாராவது படிங்க. யாராவது இங்கிலீஷ்ல படிக்கிறனாலும் படிங்க.
The spirit soul is invisible to our material eyes. It is atomic in size. After the destruction of the gross body, which is made up of senses, blood, bone, fat, and so forth, the subtle body of mind, intelligence, and ego goes on working. So at the time of death, this subtle body carries the small spirit soul to another gross body. The process is just like air carrying a fragrance. Nobody can see where this rose fragrance is coming from, but we know that it is being carried by air. You cannot see how, but it is being done. Similarly, the process of transmigration of the soul is very subtle. According to the condition of the mind at the time of death, the minute spirit soul enters into the womb of a particular mother through the semen of the father, and then the soul develops a particular type of body given by the mother. It may be a human being, it may be a cat, a dog, or anything. Yeah, thank you. ஓகே. ஸோ எப்படி இந்த ஆத்மா ஒரு உடல்ல இருந்து இன்னொரு ஒரு உடலுக்கு மாறுது அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து இருக்கலாம். அதுக்கு தான் இங்க வந்து ஒரு நல்ல உதாரணம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்து ஒரு ஒரு பூ, அந்த பூவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஒரு நறுமணம், அது வந்து எப்படி காற்றுனால வந்து அது நம்ம கிட்ட கொண்டு வந்துடுது. அப்போ நம்மளால வந்து அந்த ஒரு நறுமணத்தை வந்து நுகர முடியுது. ஓ, ஒரு நல்ல ஒரு மலருடைய நறுமணம் வருது அப்படின்னு சொல்லி. அந்த நறுமணமானது எப்படி காற்றுல அது வந்து வருது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியுமா? நமக்கு அதை வந்து என்ன பண்ண முடியும்? உணரதான் முடியும். பார்க்கறதுக்கு முடியாது அந்த நறுமணத்தை, இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அது என்ன ஆகுது, இந்த உடல்ல இருக்கும்போது அந்த ஆத்மா ஒரு விதமான ஒரு ஆசையை வந்து வளர்த்துக்குது. ஏதோ ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா என்ன பண்ணுது, ஒரு ஆசையை வளர்த்துக்குது. அந்த ஆசையை இந்த தேகத்துல வந்து அடைய முடியாதப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணுது, இந்த தேகத்துல இருந்து அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரியான இன்னொரு ஒரு தேகத்துக்கு அது வந்து என்ன பண்ணுது, அது இந்த மனசுனால வந்து என்ன செய்யப்படுது, அந்த தேகத்துக்கு வந்து கொண்டு செல்லப்படுது. இந்த மனசு வந்து ரொம்ப ரொம்ப சூட்சுமமானதா இருக்கிறதுனால இந்த மனசு எப்படி ஆத்மா அப்படிங்கிறது அதை விட சூட்சுமமானதா இருக்கு. சோ இந்த மனசு எப்படி ஆத்மாவை ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு அதை எடுத்துட்டு போகுது அப்படிங்கறத நமக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்லைன்னா வந்து ஒரு விஞ்ஞானமோ நம்ம கிட்ட வந்து கிடையாது. சோ ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது, அந்த ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்துக்கு அது வந்து கொண்டு போகுது. அது ஒரு தந்தையின் மூலமா ஒரு தாயினுடைய கருவுல வந்து செலுத்தப்பட்டு என்ன பண்ணுது, அது வேற ஒரு தேகத்தை வந்து அடையுது. அது வந்து எதுவா வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா பொதுவா இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, சிலர் வந்து மனித பிறவிதான் கடைசி பிறவி, மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு அடுத்த பிறவி கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரே பிறவிதான், பிறந்தாச்சு இறந்தாச்சு அவ்வளவுதான், முடிஞ்சு, வேற எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சிலருடைய நம்பிக்கை வந்து இருக்கு. இன்னும் சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம மனுஷனா பிறந்தா அடுத்த திரும்பவும் நம்ம மனுஷனாதான் பிறப்போம் அப்படின்னு வந்து சிலர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, எம் எம் வாபி ஸ்மரண்பாவம் எதத்தந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா சதாதத் பாவ பாவிதாக. நாம இறக்குற தருவாயில எந்த மாதிரியான ஒரு மனோநிலையில இருக்கிறோமோ நாம என்ன செய்யப்படுறோம், அந்த மாதிரியான ஒரு தேகத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அதனால இந்த பிறவிக்கு அப்புறமா நம்ம எந்த மாதிரியான ஒரு பிறவிக்கும் நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, யா நெக்ஸ்ட் யாராவது? ஹரே கிருஷ்ணா ப்ரோ, படிக்கவா? இந்த ஆத்மா உயிரினத்தின் இதயத்தில் இருக்கின்றது மற்றும் அது உடலை பராமரிப்பதற்கான அனைத்து சக்தியையும் கொடுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. இந்த ஆத்மாவின் சக்தி உடலில் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது. மேலும் இது உணர்வாக அறியப்படுகிறது.
உணர்வாக. இவ்வாறு இந்த உணர்வு உடல் முழுவதும் ஆத்மாவின் சக்தியை பரவ செய்வதால் வலியையும் இன்பத்தையும் எந்தவொரு உடல் பகுதியிலும் ஒருவன் உணர முடியும். இந்த ஆத்மா தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு மனிதன் குழந்தையிலிருந்து பாலகனாகவும், பாலகனிலிருந்து இளைஞனாகவும், இளைஞனில் இருந்து முதியவனாகவும் ஆவது போல் அது ஒரு உடலில் இருந்து வேறு ஒரு உடலுக்கு செல்கிறது. நாம் பழைய உடையிலிருந்து புதிய உடையை மாற்றுவது போல இறப்பு எனும் மாற்றம் நிகழும்போது நாம் புதிய உடலுக்கு மாறுகின்றோம். இதற்குத்தான் ஆன்மா பரிமாற்றம் என்று பெயர். மக்கள் முதலில் அவர்கள் யார் என்பதை பற்றி அறிய வேண்டும். அவர்கள் அவர்களது உடலா அல்லது வேறு ஏதாவதா? இதுதான் கல்வியின் துவக்கமாகும். ஆனால் அவனது உடல் என்று ஒவ்வொருவரும் நினைக்கும்படி கற்றுள்ளார்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு அமெரிக்க உடல் கிடைத்தால் அவன் அமெரிக்கன் என்று நினைக்கின்றான். நீ சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு நான் சிவப்பு சட்டை என்று நினைப்பது நீ சிவப்பு சட்டை அல்ல, நீ மனிதன். இந்த உடல் ஆத்மா என்னும் உண்மையான மனிதன் மேலிருக்கும் சட்டை அல்லது மேலங்கியை போன்றது. அத்தியாயம் 12. 12 அதுல புள்ளி தெரியல. ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நன்றி ப்ரோ. ஸோ எப்படி இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து இப்போ தேகம் இருக்கு. இந்த தேகம் எந்த சைஸ்ல இருக்கோ ஆத்மா அப்படிங்கிறது அந்த சைஸ்ல வந்து இருக்குமா, இல்ல ஆத்மா வந்து எங்க இருக்கு, அதோடைய சைஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது, அப்ப எப்படி சைஸ் சொல்வது? It is there. It is there in the scriptures, Mataji. Shatada, shatada, shatada. 1/10,000th part of the tip of your hair. ஒரு முடி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து சததா சததா சததா, அதாவது 100 வாட்டி 100 வாட்டியா நீங்க பண்ணீங்கன்னா 1/10,000th part of the tip of your hair. ஆனா அது வந்து நம்மளால பார்க்கவே முடியாது, அது புரிஞ்சுக்க கூடியதும் இல்ல. அது லைக் இட்ஸ் வெரி இன்காம்ப்ரிஹென்சிபிள். லைக் கஷ்டம் அந்த அது. அதனாலதான் இந்த மாயாவாதிஸ் வந்து ஆத்மா ஆத்மான்னு பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ட்ரை ஆஸ்பெக்டா தோன்றது. ஏன்னா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. we are not able to relate to it, right? சோ புரிஞ்சுக்க முடியாதது ஒண்ணு கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சுக்கும் போது தலை மைக்ரேன் தான் வரும். பிரபுஜி நீங்க போங்க. பிரபு, ஆன்மா வந்து ரொம்ப சின்னது, அது கரெக்ட். மாதாஜி சொன்ன மாதிரி லைக் 1/10,000th of the tip of the hairன்னு. ஆனா ஆன்மா வந்து எங்க பாடிக்குள்ள இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாது. அது உடல் ஃபுல்லா பரவி இருக்கு. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப சின்னதா நம்மளுக்கு ஒரு எங்க அடிபட்டாலும், ஒரு கால்ல அடிபட்டாலும் அந்த இமீடியட்டா நமக்கு தெரியுது ஜோ வலிக்கிறது அப்படின்னு, அந்த ரத்தம் வந்தது. அப்ப அந்த மாதிரி சாட்டிஸ்பாக்சனும் நம்மளுக்கு மனசு ஃபுல்லா தானே இருக்கு. ஸோ அதனால உடல் ஃபுல்லா பரவி இருக்கு அந்த ஆத்மா. எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப ரொம்ப சின்னது. அது எப்படி சின்னதாகவும் இருக்கு, உடல் முழுசும் பரவி இருக்கு. கான்ட்ரடிக்ஷன். ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி அது உடல் முழுசும் பரவி இருக்க முடியும்? பிரபு, ஹார்ட்ல ஒரு பக்கத்துல சின்னதா இருக்கு. பிரபு எப்படி பிரபு எத்தனோண்டா இருந்தா கூட அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப வந்து பெருசு பிரபு. லைக் அப்படி நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இப்போ ஒரு இப்ப உணர்ச்சி எதுக்கு ஆத்மாக்குன்னு சொல்றோம். இப்ப வந்து ஒரு கண்ணு வலிக்கிறது அப்படின்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு உறுப்பு தான், அதுக்கு வந்து வலிய வந்து உணர முடியாது. இப்ப கால்ல ஒரு அடிபடுறது, அப்பவும் தெரியுது. அப்ப கையில ஒரு அடிப்படுது, அப்பவும் தெரியுது. எப்போதும் நம்ம எப்பவும் முழுக்க முழுக்க விழிப்பாவே தானே இருக்குது. சோ அதனால தானே நம்மளுக்கு இந்த எல்லாமே தெரியுது. சோ அதனால அது உடல் ஃபுல்லா பரவி இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அது ஸ்மால், பட் அதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரபுஜி அம்மான்றனே அவ மாதாஜி சொன்னது கரெக்ட். நீங்க கேட்ட கேள்வி வந்து
எப்படி வந்து அவ்வளவு கண்ணுக்கே தெரியாத ஆத்மா, இவ்வளவு சின்னதா இருக்கிற ஆத்மா உடம்பு முழுக்க இருக்கும் அப்படின்றது தானே கேள்வி பிரபு. அதுக்கு வந்து நான் நினைக்கிறேன், பிகாஸ் அதுக்கு வந்து அது வந்து கண்ணு கெட்டாத ஒரு பொருள், புத்தி கெட்டாத பொருளா இருந்தா கூட இட் இஸ் ஃபில் வித் நாலேஜ் பிரபு. அந்த அறிவு அதுக்கு இருக்கிறதுனால you're able to any part of your limb is able to identify, because that atma is filled with knowledge. Sat Chit Anand Chit Prabhu. Atma karkra mono qualities la Chit is one thing, and that is filled with knowledge, and that's why it is small and yet it is full of, it is all over the body. ஓகே. வேற யாராவது? எனக்கு இன்னும் வந்து புரியல. சின்னதா இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி உடம்புல எவ்வளவு பெரிய தேகத்துல எங்க ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அதுக்கு வந்து எப்படி வந்து தெரிய முடியுது? அது ஒண்ணு, இந்த தேகம் இப்ப என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கே அந்த ஆத்மா இருக்கணும். அப்பனாதான் வந்து எங்க வந்து ஒரு சின்ன ஒரு இது நடந்தாலும் அதுக்கு ஆத்மானால வந்து உணர முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து உணர்றதுக்கு முடியாது. சரி, இல்ல அது ஒரு இடத்துலதான் பிரபு இருக்கு, சின்னதா தான் இருக்கு, ஆனா அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாலும் எப்படி அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னு எனக்கு கொஞ்சம் இந்த மந்த புத்திக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் வந்து சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க யாராவது. என்ன கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுச்சு? எதுவும் தப்பா கேட்டானா? இதுக்கு வந்து இன்டர்நெட்ட ஒரு உதாரணமா சொல்லலாம் பிரபு. சி லைக் ஒரு விஷயத்த தேட போறோம், ஆன்லைன்ல போயிட்டு கூகுள்லயோ இல்ல சாட் ஜிபிடிலயோ தேட போறோம். ஓகே, அந்த பர்டிகுலர் நம்ம தேடுற கொஸ்டின் அப்ப வரப்போறதுங்கிறதோ இல்ல அதுக்கான ஆன்சர்ஸோ ஒரு இடத்துலயா இருக்கு? ஓகே, அது ஏதோ நிறைய வேற எங்க எந்த ஒரு சோர்ஸ்ல வேணா அது இருக்கலாம். அது எப்படி நம்மளோட இந்த டூல் வந்து டட்டன்னு எடுத்துட்டு வந்து இதெல்லாம் இருக்குப்பா, இந்த பிடிச்சுக்கோ இந்த ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி, இப்ப இந்த சின்ன இந்த ஆத்மா நம்மளோட இப்ப எங்க இருக்குன்னே தெரியாது. இந்த ஆத்மா ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது அத்தனை விழிப்பு அதுக்கு, அது உடனே அதுக்கு அப்படி அதுதான் நம்ம வந்து ஒரு பெரிய அபூர்வமான படைப்பு பிரபு. இது இத வந்து கேக்குறீங்களே, இத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து அதுவே வந்து பெரிய ஒரு இது இல்லையா பிரபு? அது புரிஞ்சுக்க முடியுமா பிரபு? அதோட அந்த பவரையும் கெப்பாசிட்டியும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம மூளையோ ரொம்ப சின்னது, அதுவோ வந்து இட் இஸ் லைக் சோ மச் லைக் சின்ன அதுக்கு பெரிய கெப்பாசிட்டி இருந்தா கூட அதுக்கு என்ன கெப்பாசிட்டின்னே புரியாத அளவுக்கு நம்ம வந்து அதை மந்தம் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப எப்படி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஓகே, எனிபடி வேற யாராவது? வேற யாரும் ட்ரை பண்றீங்களா? ஏன் வேற யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க. பேசாம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அவங்க ரெண்டு பேரை மட்டும் செப்பரேட்டா வச்சு அவங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுத்துக்க வேண்டியதான். தெரிஞ்சாதானே பிரபு சொல்றதுக்கு. இல்லைன்னா அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு ஒரு பெரிய அவார்டு கொடுத்துருங்க பிரபு. கண்டிப்பா மாதாஜி, அது கொடுத்தாதான் சரியா வரும். ஓகே, ஜஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அப்பதான் வந்து அதாவது ஒரு மாணவன் வந்து வாத்தியாருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணி ஆகணும், அவர் வந்து என்ன தெரியுதோ தெரியலையோ வாயை திறந்து பேசி ஆகணும். அப்பனாதான் வந்து ரியலா அவருடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது வந்து அவருக்கும் புரிஞ்சுக்கும், வாத்தியாருக்கும் புரியும். அப்போ வந்து என்ன, அந்த நபர் வந்து ஓ என்னுடைய புரிதல் இவ்வளவு இருக்கா, நான் இன்னும் இந்த மாதிரி முன்னேற்றிக்கணும்னு அந்த நபரும் நினைச்சுப்பாரு. வாத்தியாருக்கும் வந்துட்டு
ஓகே இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி இருக்கா, அப்ப இவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி நான் வேற விதத்துல சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வாத்தியாருக்கும் புரியும். இப்படி வந்து மௌனமாவே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது புரிஞ்சது எது புரியல, எந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? பிரபுஜி, ஆஹ் இந்த ஆத்மா வந்து கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டு எப்படியோ அத மாதிரி இந்த ஆத்மா இந்த உடம்புக்கு. வெரி குட் வெரி குட். பரவாயில்ல, அதான் இதைத்தான் சொல்லுவாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. ஓகே, வேற யாராவது? பிரபு, ஏன் தெரியுமா யாருமே ஆன்சர் பண்றது இல்ல? முட்டாளான பசங்க எல்லாம் வந்து ஓபன் பண்ணிடுறோம் பிரபு. இது ஏதோ ஒண்ணு சொல்லி எங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த ஸ்மார்ட்டான பீப்புள் இருக்காங்க பாருங்க, ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தெரிஞ்சுதா தெரியலையான்னு உங்களால அதை வந்து அசஸே பண்ண முடியாது பாத்துக்கோங்க. அந்த மாதிரியான ஸ்மார்ட் அவங்க, they don't want to expose themselves, like அந்த ignorance, இந்த முட்டாள்தனத்தை வந்து மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்னு கூட யோசிக்கலாம். அந்த மாதிரி தோன்றது பிரபு. Prabhupada calls this as மண்டூக்க நியாயா. அந்த தவளை புத்தி தான் நம்மளுக்கு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி இப்போ தேகம் எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு தான் வந்து ஆத்மா இருக்கும். அப்பனாதான் வந்து தேகத்துல எந்த ஒரு இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஆத்மானால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு தியரி எடுத்துப்போம். அது வந்து கரெக்டா இருக்கணும், அது கரெக்டுன்னு சில சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த ஒரு தியரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப அதுல வந்து பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேகம் இருக்கு, 84 லட்சம் வகையான தேகம் இருக்கு. அப்போ ஆத்மா அந்த மாதிரியான ஒரு ரூபத்துல எல்லாம் இருக்குன்னு வந்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு மரம் அப்படின்னு சொன்னா அந்த மரத்தோடைய ரூபம் மாதிரியே ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு யானை இருக்குன்னா அந்த யானையோடைய ரூபத்தளவுக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு புல் இருக்கு, ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த தேகம் அந்த ஆத்மா அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியது வரும். இது வந்து வேதங்கள்ல அப்படி வந்து சொல்லப்படல. வேதங்கள்ல வந்து ஆத்மா வந்து அஜோ நித்தியம் சாஸ்வதோ அயம் புராணோ நாகன்யதே கன்யமானே ஷரீரே அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஆத்மா வந்து பிறப்பற்றவன், நித்தியமானவன், வந்து மாற்றமற்றவன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ மாற்றங்களுக்கு உட்படாத ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப குழந்தையா இருக்கும் போது அந்த ஆத்மா சின்னதா இருக்கும், வளர்ந்த உடனே அது வந்து பெருசாயிரும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா, அப்போ இந்த வார்த்தைக்கு அது வந்து முரணா மாறுது. ஒரு ஆத்மா என்ன ஆக முடியாது, அந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு உட்படாதது அப்படின்னு ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. சோ அப்ப அந்த மாற்றத்துக்கு உட்படாத அந்த ஒரு ஆத்மா ஒவ்வொரு தேகத்திலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றது கரெக்டு கிடையாது. ஓகே, இப்போ ஆத்மா வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்றோம். அப்ப ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அது வந்து எப்படி தேகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதனால வந்து மானிட்டர் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்லலாம். உங்களுக்கு மேபி கார்ல எல்லாம் அடாஸ்ன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுடைய கார்ல எல்லாம் அங்க இருக்கலாம். அடாஸ் அப்படின்னு சொன்னா ஆட்டோ டிரைவ் அசிஸ்டன்ட் சிஸ்டம், கரெக்டா? ஸோ அது வந்து என்ன ஆகுது, கார்ல வந்து சுத்தி அங்கங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரேடார் மாதிரி வச்சிருக்கலாம், கேமரா மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ அது என்ன பண்ணும், சுத்தி வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு வந்து அது வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதுல காரா இல்ல ஆளுங்களா ஏதோ ஒண்ணு வர்றதை வந்து என்ன பண்ணும், அதை சென்ஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுது, ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அப்படிங்கிறது அது என்ன பண்ணுது, அது ஒரு சின்ன ஆத்மாவா இருந்தாலும் ஒரு ஒரு இடத்துல இருந்தா கூட அது என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இந்த ரேடார் வந்து அதோடைய ஒரு சென்சிங் அந்த ஒரு ரேஸ் அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுதோ,
அது மாதிரி இப்ப இல்லைன்னா இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு சின்ன தீபம் இருக்கு, ஒரு லேம்ப். அந்த சின்ன சின்ன தீபம் அதை நம்ம ஏத்துன உடனே அந்த தீபம் அதை ஏத்துன உடனே என்ன ஆகுது, அது அதோடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்து தன்னுடைய அந்த பிரகாசத்தை வந்து அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அந்த இடத்துல அது வந்து இருட்டை வந்து போக்குது. அது மாதிரி இந்த ஆத்மா வந்து பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல இருந்தா கூட அது என்ன பண்ணுது, இந்த தேகம் முழுவதும் வந்து தன்னுடைய கான்சியஸ்னஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறதுனால எங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நிகழ்ந்தாலும் ஆத்மா அதை வந்து உணர முடியுது. ஓகே, இப்ப ஆத்மா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ஆத்மா ஹிருதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா நம்மளுடைய உடல்ல 5 விதமான காற்றுகள் வந்து இருக்கு. பிராண, அபான, சமான, வியான, என்ன 5 விதமான காற்று. பிராண, அபான, சமான, உதான, வியான. 5 விதமான காற்றுக்கு நடுவுல அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. சோ இப்ப இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது, அந்த கான்சியஸ்னஸ அந்த ஏர்ல வந்து என்ன பண்ணிருது, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருது. இந்த 5 விதமான காற்று உடல் முழுவதுமே வந்துட்டு பரவி அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பிராணன் மூலமா இந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்கு, உடல் ஃபுல்லா வந்து அது மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எங்க வந்து என்ன நடந்தாலும் அது மூலமா இமீடியட்டா வந்து என்ன ஆகுது, இந்த ஆத்மாக்கு வந்து அது சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த விதத்துல ஆத்மா உடல்ல இதயத்துல இருந்தா கூட உடல் முழுவதும் நடக்கக்கூடியதா அது வந்து உணரக்கூடியதா இருக்கு. ஸோ இதனால நம்ம இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆத்மான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இந்த உடல் இயங்குறது இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ இந்த விதத்துல நாம உடல்ல ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே, உயிருள்ள உடலுக்கும் உயிரில்லாத உடலுக்கும் உள்ள வேறுபாடு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உயிரற்ற உடலை பிணம்னு சொல்றான், உயிருள்ள மனுஷனை மனுஷன் சொல்றான். ஓகே, ஒரு அப்புறம் வித்தியாசம். வந்து உணர்ச்சி ஒண்ணுமே இருக்காது பிணத்துக்கு, ஆனா மனுஷனுக்கு உணர்ச்சிகள் இருக்கு. யா, வெரி குட். கான்சியஸ்னஸ், அதுதான் வந்து டிஃபரன்ஸ். அந்த ஒரு உயிரற்ற ஒரு தேகத்துல எந்த விதமான ஒரு உணர்வும் வந்து இருக்காது. அது இது உயிருள்ள அந்த நபருக்கு வந்து எல்லா விதமான உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் டிஃபரெண்ட். வெரி குட். ஒரு மனிதனுக்கும் அவனது வாழ்வில் நடக்கும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் யாவை சொல்லுங்க. பகவத்கீதா 2.13 ஸ்லோகம் பிரபுஜி. சொல்லுங்க, அது என்னன்னு. பேபியில இருந்து பாய்வுட் போறது, அதுக்கப்புறமா இளைஞன் ஆறுது, அதுக்கப்புறமா வாட்எவர் இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க. குழந்தை பருவம், பாலக பருவம், இளைஞன் அண்ட் முதுமை பருவம். ஓகே, ஃபைன். யா, கரெக்ட். இதெல்லாம் தேகத்துல நடக்கக்கூடிய 6 விதமான மாற்றங்கள் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து பிறக்குது, அப்புறமா குழந்தையா இருக்கு, அப்புறமா இளைஞனா மாறுது, அப்புறமா வந்துட்டு அது வந்து உற்பத்தி பண்ணுது, அதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் நிலையா இருக்கு, அதுக்கப்புறமா அது வந்து முதுமை அடையுது, அதுக்கப்புறம் அது இந்த உடலை விட்டுருது. ஸோ இந்த மாதிரி 6 விதமான ஒரு மாற்றங்கள் இந்த உடல்ல வந்து இருக்கு. நாம் இந்த உடலை தவிர வேறு ஒன்று என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கின்றதா? ஏன் சொல்லுங்க. கடினமா இருக்கா? இருக்குன்னா ஏன்? ஆமா, அது ஃபங்க்ஷனிங் போது அதுக்கு வந்து தெரியறது இல்ல. அது வந்து தான் தானே நினைக்கும். லைக் அதாவது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இத்தனை வந்து நம்ம கிளாஸ் போட்டு இந்த மாதிரி அந்த நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சு 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 நம்ம ஆன்மா, நம்ம வந்து உடல் இல்லை, அப்படி நானும் ஆன்மாவும் வேறங்கிறத வந்து மனுஷனுக்கு புரிய வைக்க வேண்டியது. இல்லாட்டி ஈஸியா புரியக்கூடியதுன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கும். ஸோ அது ஈஸியா புரியக்கூடியது அல்ல. கொஸ்டின் வந்து இப்போ இந்த கிளாஸுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கா இல்லையா? இல்லைன்னா ஏன்?
ரொம்ப ஈஸியா இருக்கு பிரபு. ஈஸியா இருக்கு பிரபு. யா அதுவும் நீங்க மாதிரி ஒரு டீச்சரோட படிக்கும்போது வந்து கொஞ்சம் கூட குழப்பத்தெல்லாம் அப்பக்கப்பவே சரி பண்ணி விட்டுறீங்க பிரபு. அது நாங்க செஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்தெல்லாம் நாங்க கேட்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏன் மாதாஜி? பிரபுஜி, எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. அப்புறமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, அந்த சட்டைய மாத்துற மாதிரி தான் இந்த உடலை மாத்துறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட், நாம் குழந்தையிலிருந்து முதியவர் வரை வளரும் போதிலும் நாம் அதே மனிதன் தான் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா பிரபுஜி. அதான் எப்படின்னு சொல்லுங்க. ஆன்மா மாற்றம் அடையாததுன்னு மாற்றமானது சொல்றீங்க. நித்தியமானது, அதனால அது அதே இதுல இருக்கு. ஆமா, அதுல இருந்து புரிஞ்சுக்க. எஸ், குட். ஆத்மா ஒரு உடலிலிருந்து வேறு உடலுக்கு மாறுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது பிரதர். பிரபுஜி சாரி. சொல்லுங்க, முடியாதா? அது லைக் இறந்து போகும்போது ஆக்சுவலி இன்னொரு உடலுக்கு போயிடுறது இல்ல பிரபுஜி, ரைட்? அதுதான், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுதா இல்லையா? முடியுது பிரபுஜி, ரைட்? சோ அதனாலதான் அது பாடிங்கிறோம். அது அதுக்கப்புறம் ரைட் என்ன சொல்றேன், அது வரைக்கும் நம்ம மனுஷன் உயிரோட லைக் புவனான்னு சொல்றோம். புவனாட்டேன்னு அந்த பாடி போயிடுச்சுன்னா என்ன வந்து பாடின்னு தான் சொல்லுவா, புவனான்னு சொல்ல மாட்டா. பிகாஸ் எங்களுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா வந்து வேற ஒரு போயிடுறது, ரைட்? டெட் பாடின்னு சொல்றோம், ரைட்? நேத்து வரைக்கும் புவனான்னு சொல்லுவா. சம்திங் ஹேப்பன்னா அடுத்துல இருந்து நான் பாடி ஆயிட்டேன், புவனா இல்ல. பிகாஸ் எங்களுக்குள்ள இருக்க அந்த ஆத்மா வந்து வேற எங்கேயும் போயிடுறது, ரைட்? இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், அது ஞாபகம் இருக்கா யாருக்கும்? பிரபுபாதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாரு. ஃப்ராக்ரன்ஸ் பிரபுஜி. எக்ஸாக்ட்லி, வெரி குட். Yeah. Yes. Yeah, that's a simple example. Yes. Yeah. Correct பிரபுஜி. ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது? யாராவது நமக்கு பிரியமானவங்க வந்துட்டு நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் அதிக அளவுல பாதிக்கப்படுகின்றோம்? சொல்லுங்க. நம்ம கூடவே இருந்த ஒரு ஆத்மா போயிடுச்சு பிரபுஜி நம்மளை விட்டு. அதனால டக்குன்னு நம்மளால தாங்க முடியல. ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? முன்னாடி அப்படி இருந்தது பிரபுஜி. லைக் இந்த கான்சியஸ் வரதுக்கு முன்னாடி அப்படிதான் அந்த ஐயோ அம்மா போயிட்டாலே அப்பா போயிட்டாலேன்னு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறமா இப்ப அவளோட இது பிரகாரம் இங்க இருந்தாச்சு. சோ இந்த டைம் முடிஞ்சாச்சு. வாட் எவர் அவ புண்ணியமோ வாட் எவர் ஏதோ பண்ணதெல்லாம் இங்க முடிஞ்சுட்டு வாட் எவர். சோ அவ வந்து இப்போ இந்த அடுத்த இதுக்கு போகணுங்கிற மாதிரி அந்த நிர்பந்தம் அவளுக்கு. சோ அதனால தே டேக் தி another body, ரைட்? சோ அதனால அந்த சோல் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. எஸ், வெரி குட், தட்ஸ் இட். அதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதுக்கு மேல எவ்வளவுதான் வந்து நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த ஆத்மாவை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நம்ம கிட்ட கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து 4வது பையன். எங்க வீட்டுல நாங்க 4 பசங்க. அப்போ என்னன்னா, இந்த எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அண்ணங்க அவங்க எல்லாமே வந்து போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் அதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகும், என் தலையில வந்து போட்டுருவாங்க. அவங்க போட்டுட்டு யூஸ் பண்ணாத அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து என்கிட்ட வந்து அதெல்லாம் நான் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ என்னன்னா, நேச்சுரலாவே பாக்குறதுக்கு எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா வந்துட்டு அதுதான்டா போட்டுக்கணும்பாங்க. ஆனா நமக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் அதுதான் ஆல்ரெடி இவ்வளவு இருக்குல்லடா, ஏன்டா புதுசு எடுத்து வந்து இது பண்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ட்ரெஸ் இருக்கிறதுனால தானே நீ வாங்கி தர மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு நானு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவேன், வேணும்னே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா அடிச்சு பிடிச்சு உருண்டு பிறண்டு விளையாண்டு என்ன பண்ணுவேன், கிழிச்சிட்டு வந்துடுவேன். அப்போ வந்து அதை தச்சு கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்ணி ஆகணும், புது ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்தே ஆகணும். அப்போ எனக்கு புது ட்ரெஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும், அப்பா நம்ம பிளான் சக்சஸ், ஹாப்பி, புது ட்ரெஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த
தேகம் ஒரு நாள் வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும் போது, அந்த நபர் அந்த யூஸ் பண்ண முடியாத ஒரு தேகத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தேகத்துக்கு வந்து போறாரு அப்படின்னு சொன்னா, அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தானே படணும். ஏன் நம்ம வந்து வருத்தப்படணும்? அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க மனித தேகத்துக்கு போயிருப்பாங்கங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சா ஓகே, சந்தோஷம். அதை விட்டுட்டு அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஜீவராசியோடைய தேகத்துக்கு போயிருந்தாங்கன்னா, அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவங்க ஆன்மீகமான காரியம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதர் தன் தட் ஒரு ஹியூமன் லைஃபே கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க இனிமே இந்த ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த தேகத்துல அங்கேயே இருந்துகிட்டு என்னதான் பண்ண போறாங்க? வேற ஒரு தேகத்துக்கு போனாங்க அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம், புதுசான ஒரு நல்ல தேகத்துல நல்லா வந்து கொஞ்சம் பகவானுக்கு பக்தி பண்ணி அந்த பிரிவிலையாவது அவங்க பகவான் அடையிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம ஏன் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்? போயிடாதீங்க போயிடாதீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த தேகத்துல அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அப்ப அதுல இருந்து என்னதான் பண்றது? ஸோ அத மாதிரி நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை வந்து கொடுக்காது. ஓகே, நாம பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. அடுத்த உடல் வந்து எப்படி மனித பிறப்போ அல்லது வேறு இதுன்னு சொல்லி எப்படி பிரபு அது தெரிய வரும்? அது இந்த இந்த பிறப்பில இருக்கிற வரைக்கும் அது தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லத்தானே பிரபு? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, படிங்க இது யாராவது. ஸ்ரீநாமாமிர்தம். நோபடி. பகவானின் புனித நாமத்தை ஜெபிப்பது போல் ஞான யோக தியானம் போன்ற செயல்முறைகள் மற்றும் புண்ணிய செயல்கள் நமது இதயத்தை தூய்மைப்படுத்தும் வலிமை உடையவை அல்ல. சேதோதர்ப்பண மார்ஜனம் சைத்தன்ய சரிதாமிர்தம் அந்தியலீலா 20.12. ஒருவன் இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இதயத்தை தூய்மைப்படுத்த ஞான முறை, யோக முறை, தியான முறை மற்றும் புண்ணிய செயல்கள் போன்ற வேறுபட்ட வழிமுறைகள் உள்ளன. கர்மாவும் இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஒருவன் புண்ணியவானாக செயல்பட்டால் அவனுடைய இதயம் படிப்படியாக தூய்மையாகிறது. ஆனால் இதயத்தை தூய்மைப்படுத்த இத்தகைய முறைகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் இவைகள் கடினமானவையாகவும் தத்துவ அறிவின் பாதையை ஒருவன் பின்பற்ற அவன் கற்று தேர்ந்தவனாகவும் இருக்க வேண்டும். அவன் நிறைய புத்தகங்களை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அவன் கற்றறிந்த வல்லுநர்களை கண்டிப்பாக தேடி செல்ல வேண்டும். அவன் ஒளியை பார்த்தவரை கண்டிப்பாக தேடி அடைய வேண்டும். ஆகையால் இவைகள் எல்லாம் தத்துவ ஞானத்தின் வழிமுறைகள். தினமும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறை ஆகும். தியானமும் பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறையாகும். நான் என்பது என்ன என்று ஒருவன் கேட்க வேண்டும். நான் இந்த உடலா? இல்லை. நான் விரலா? இல்லை. நான் என்னுடைய அது என்னுடைய விரல். நீ கால் வரை சிந்தித்தால் ஆகா, இது என்னுடைய கால் என்று நீ பார்க்கலாம். இவ்வாறு அனைத்தும் என்னுடையது என்று நீ கண்டுகொள்வாய். மேலும் நான் எங்கே இருக்கிறது? அனைத்தும் என்னுடையது. ஆனால் அந்த நான் எங்கே இருக்கிறது? அந்த நான் யார் என்று ஒருவன் தேடும் போது அதுவே தியானமாகிறது. உண்மையான தியானம் என்பது அனைத்து புலன்களையும் இந்த வழியில் ஒரு நிலைப்படுத்துவது. ஆனால் இந்த தியான முறை மிகவும் கடினம். ஒருவர் புலன்களை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த புலன்கள் ஒருவரை வெளியே இழுக்கின்றது. மேலும் ஒருவர் தன்னை அறிவதற்காக அவைகளை உள்நோக்கி இழுக்க வேண்டும். ஆகையால் 8 நிலைகள் இந்த யோக முறையில் உள்ளன. முதலில் புலன்களை ஒழுங்குமுறை கோட்பாட்டின் மூலம் கட்டுப்படுத்துவது. அடுத்தது அமர்முறை. அது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும். ஒருவன் சாய்ந்து அமர்ந்தால் அது உதவாது. ஒருவன் நிமிர்ந்து அமர்ந்தால் தான் அது உதவும். அடுத்ததாக மூச்சை கட்டுப்படுத்துவது, பிறகு தியானம், பிறகு சமாதி. ஆனால் இன்றைய தேதியில் இவை மிகவும் கடினம். யாராலும் இதை உடனே செய்ய முடியாது. ஆதலால் பேரளவில் அழைக்கப்படும் இந்த யோக முறைகள் ஒரு பகுதியே அமரும் முறையும் பிராணாயாமமும் தான் பயிற்சி செய்யப்படுகின்றது. ஆனால் அது ஒருவரை முழுமையான நிலைக்கு கொண்டு வராது. முறையான யோகா பரிந்துரைக்கப்பட்ட வேத முறை என்றாலும் கூட இந்த காலத்தில் அது மிக கடினமாகும். இவ்விதமாக ஒருவன் யூகிக்கும் தத்துவ முறையின் மூலம் அறிவை பெற முயற்சி செய்ய முடியும். இது பிரம்மம் இல்லை. ஆகையால் பிரம்மம் என்றால் என்ன, ஆன்மீக ஆத்மா என்றால் என்ன என்பது போன்ற செயல்முறை தத்துவ விவாதங்களும் கூட சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இக்காலத்தில் இது உபயோகமற்றது. ஆகையால் சைத்தன்ய மகாபிரபு
கூறுவது மட்டுமல்ல, வேத நூல்களும் கூட கீழ்கண்டவாறு கூறுகின்றது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ 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 கதிரண்யதா. நாஸ்தியேவ 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 3 முறை நாஸ்தியேவ என்றால் நிச்சயமாக, நாஸ்தி என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை என்றால் என்ன? ஒருவர் செயல்கள் மூலம் தன்னை உணர முடியாது. இது முதல் நிச்சயமாக இல்லை ஆகும். ஒருவர் ஞானத்தின் மூலம் தன்னை உணர முடியாது. இது 2வது நிச்சயமாக இல்லை ஆகும். ஒருவர் யோகா மூலம் தன்னை உணர முடியாது. நிச்சயமாக இல்லை. களவு என்றால் இக்காலத்தில் என்று அர்த்தம். களவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. 3 முறைகளாலும் இக்காலத்தில் ஒருவர் வெற்றியடைய முடியாது. பின் எது பரிந்துரைக்கப்பட்ட முறை? ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பது மட்டுமே ஆகும். கேவலம் என்றால் மட்டும் என்பதாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மட்டும் உச்சரி. இது மிக எளிமையான மற்றும் மிக கம்பீரமான முறையும் ஆகும். இதுதான் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது, நடைமுறையானது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டதும் ஆகும். ஆகையால் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்வின் எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உச்சரி. எந்த செலவோ மற்றும் எந்த இழப்போ இல்லை. நாங்கள் ரகசியமாக கூறவில்லை. இல்லை, இது வெளிப்படையானது. மேலும் உச்சரிப்பதால் நீங்கள் உங்களுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவீர்கள். ஓகே, சோ இங்க 3 விதமான வழிமுறைகள் தன்னை உணர்வதற்கான ஒரு பாதையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3மே வேதங்கள்ல சிபாரிசு செய்யப்பட்ட ஒரு வழிமுறை தான், ரெக்கமெண்டட் ப்ராசஸ். ஆனாலும் ஏன் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள்லாம் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணங்களோட நம்ம சொன்னா புரியும். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல 5வது ஸ்கந்தத்துடைய இறுதியில சுகதேவ கோஸ்வாமி நரக தண்டனைகளை பத்தின விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அந்த நரக தண்டனையோடைய விளக்கங்கள் எல்லாம் பரீட்சித் மகாராஜ் கேட்டதுக்கு அப்புறமா, இந்த கட்டுண்ட ஜீவாத்மா இந்த அளவுக்கு நரகங்கள்ல தண்டனை அனுபவிக்கணுமா? அப்போ அவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வழி இல்லையா அப்படின்னு எல்லாரு மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு கருணையில பரீட்சித் மகாராஜர் சுகதேவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன பண்ணா இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன இருக்கு, ஒரு பிராயச்சித்தம் இருக்குப்பா. அந்த பிராயச்சித்தம் பண்ணாலே என்ன ஆயிடலாம், அவங்க அந்த பாவத்துல இருந்து விடுபட்டுடலாம். சோ அவங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்க தேவையில்லை அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்போ பரீட்சித் மகாராஜர் யோசிக்கிறாரு, பிராயச்சித்தமா? பிராயச்சித்தம் ஒவ்வொரு தப்புக்கும் நம்ம பிராயச்சித்தம் பண்ணலாம். பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் தப்பு பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வரதானே செய்யுது. அப்படின்னா அந்த பிராயச்சித்தம் எப்படி ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு யானை அதை குளத்துல கூட்டிட்டு போய் ஒரு யானைப்பாகன் என்ன பண்றாரு, நல்லா அதை குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா அதை வெளியில கூட்டிட்டு வருவார். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த யானை என்ன பண்ணும், திரும்ப மண் எடுத்து தன்னோட தலையில போட்டுக்கும். அப்போ அவ்வளவு நேரம் அதை குளிக்க வச்சதுல பிரயோஜனம் என்ன? திரும்பவும் அந்த யானை மண் எடுத்து தன் மேல போட்டுக்கும். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணோம், அந்த தப்புக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணோம். பிராயச்சித்தம் பண்ணா கூட திரும்பவும் அந்த தப்பு செய்யறதுக்கான அந்த ஆசை இன்னும் அப்படியே தான் இருக்கு. சோ அதை சரி பண்ணாம பிராயச்சித்தம் மட்டும் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பரீட்சித் மகாராஜர் ஒரு கேள்வி கேட்டார். சுகதேவ கோஸ்வாமி வெரி குட், நம்ம பையன் நல்லா இன்டெலிஜென்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த யோக முறை இருக்கு. இந்த யோக முறைகளை நீ கடைபிடிச்ச அப்படின்னு சொன்னா இயல்பாவே நீ பாவ செயல்கள்ல ஈடுபட மாட்ட. 2வது உன்னுடைய மனதும் கட்டுப்படும். அப்ப இந்த மனதும் கட்டுப்படுறதுனால உன்னுடைய மனசு எந்த விதமான தப்பான சிந்தனைக்கும் போகாது அப்படின்னு சொல்லி, இந்த ஏன் யோக முறையை நீ ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொன்னார். அப்போ பரீட்சித் மகாராஜர் யோசிச்சார், யோக முறையா? ஓகே, யோகத்தை பயிற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம புலன் கட்டுப்பாடு பண்றோம், தியானம் பண்ணி மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம், அப்போ தர்மத்தை கடைபிடிக்கிறோம், எந்த விதமான பாவ செயல்ல ஈடுபடாம இருக்கிறோம். ஓகே, ஆனா கூட அந்த மனசு தூய்மை அடைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா
இல்லையே. நம்ம சில யோகிகளுடைய கதைகள்லாம் நம்ம வந்து கேட்கிறோம். அவங்க வந்து எங்கேயோ ஒரு சில நேரத்துல வந்து என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்களே. சோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால இந்த யோக பயிற்சியும் கரெக்டா இருக்குமா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு சந்தேகம். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து கொடுத்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தா என்ன ஆகும்? காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மரங்கள், செடி, கொடிகள் எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பலாயிடும். ஆனா திரும்ப மழை வந்தது அப்படின்னு சொன்னா அந்த மரங்கள் திரும்ப என்ன சொல்றது, திரும்ப அது வந்து முளைக்க ஆரம்பிக்குமா இல்லையா? சொல்லுங்க. முளைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி? அந்த ஏதாவது கீழே அந்த ரூட் இருக்குமா பிரபுஜி? சோ யா, வெரி குட். தண்ணி அந்த கிடைக்குது, ரூட் ஆனா வந்து அந்த ரூட் பூமிக்கு அடியில தான் இருக்கு. ரூட்டுக்கு எதுவும் ஆகுறது கிடையாது. பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து என்ன ஆகுது, எரிஞ்சிடுது. ஆனா வேர் அப்படியே இருக்கிறதுனால அது என்ன ஆகும், மழை பெஞ்சா திரும்பவும் வந்துட்டு அது முளைக்க ஆரம்பிச்சிருது. சோ அது மாதிரி இந்த யோகத்துல வந்து மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்றோமே தவிர அதை தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து முயற்சி பண்றது கிடையாது. அப்ப என்ன ஆகுது, நம்ம எவ்வளவுதான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தா கூட எப்பயோ ஒரு சூழ்நிலையில தப்பு பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது அப்ப என்ன ஆயிருது, அந்த மனசு அதுல வந்து அட்ராக்ட் ஆகி அது வந்து தப்புல ஈடுபட்டுருது அப்படின்னு சொல்லி பரிஜித் மகாராஜர் வந்து ஒரு கொஸ்டின் போட்டார். அதை கேட்டு சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வெரி குட். ஏன்னா இந்த மனசு வந்து நம்ம கட்டுப்படுத்த முயற்சி பண்றோமே தவிர தூய்மைப்படுத்த நம்ம முயற்சி பண்ணல. அப்ப தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதுதான் இங்க நமக்கு தேவையான ஒண்ணு. அதுதான் இந்த ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்லி. மார்ஜனம் அப்படின்னா கிளீன் பண்றது. எதை? சேத்த அப்படின்னு சொன்னா சித்தம், அதாவது கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ், இந்த மனசை நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம். இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை தவிர நமக்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை அப்படிங்கிறத இங்க நமக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கு எப்படி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தினால மட்டும் இமீடியட்டா அந்த ஒரு வேலையை பண்ண முடியும் அப்படின்னு பரிஜித் மகாராஜர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு சுகதேவ கோஸ்வாமி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். நீகாரம் யுவபாஸ்கர அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இப்போ பனிக்காலங்கள்ல வந்து என்ன ஆகுது, இரவு நேரங்கள்ல பனி விழுகும். அப்கோர்ஸ் உங்க ஊர்ல இருக்கிற மாதிரியான பனி கிடையாது, எங்க ஊர்ல இருக்கிற மாதிரியான ஒரு லைட்டான ஒரு பனி துளிகள். சோ அது வந்து இருக்கு. இப்போ அந்த பனித்துளிகள் வந்து ட்ரை ஆகுறதுக்கு வந்துட்டு காலையில மார்னிங் சன்ரைஸ் ஆன உடனே என்ன ஆகும், இங்க எல்லாம் நல்லா ஹாட்டா இருக்கும். சோ அதனால என்ன ஆகும், அந்த மார்னிங் சன்ரைஸ் ஆன உடனேயுமே அந்த பனித்துளிகள் எல்லாமே வந்து எவாபரேட் ஆகி போயிடும். அந்த பனித்துளியை வந்து ட்ரை பண்றதுக்கு ஆஃப்டர்நூன் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹாட் சன் வந்து தேவையில்லை. எர்லி மார்னிங் அந்த சன்ரைஸே வந்து போதும். அதுவே வந்து என்ன பண்ணிடுது, ட்ரை பண்ணிடுது. அது மாதிரி இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய இதயத்துல இருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு தூய நாமம், சுத்த நாமம், பிரேம நாமம் அதெல்லாம் வந்து சொன்னாதான், அப்படி அந்த தூய பக்தி நிலையில வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னாதான் நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அனர்த்தங்கள்லாம் போகணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தர் கூட இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு மேல வந்துட்டு பூர்ணமான ஒரு நம்பிக்கையோட இருந்தா போதும், இது வந்து என்னுடைய இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான அனர்த்தங்களையும் போக்குறதுக்கு சக்தி இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். புரிஞ்சுக்கிட்டாருனாலும் இந்த மந்திரம் வந்து என்ன பண்ணுது, நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அனர்த்தங்களை வந்து போக்குது அப்படின்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி ஒரு உதாரணத்தை வந்து கொடுக்குறாரு. சோ அதுதான் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 வழிமுறைகள். கர்ம காண்டம், ஞான காண்டம், யோக காண்டம். இந்த மாதிரி இந்த வழியில எல்லாம் என்னதான் முயற்சி பண்ணா கூட திரும்பவும் அதுல வந்து ஒரு இடத்துல தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜப முறையில நமக்கு தோல்விங்கிறதே கிடையாது. சோ அதனால எல்லாரும் தினம் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ண
முயற்சி பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் பார்ட், பிரச்சாரமே சாரம். உயிர்வாளியினுடைய ஆன்மீக இருப்பை பற்றிய அறிவை பிரச்சாரம் செய்வதுதான் மிக உயர் நலன் நோக்கு செயலாகும். ஏன் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா, உயிர்வாளி அவனாக முழுமையடைந்தும் மேலும் கிருஷ்ணரின் திவ்யமான சேவகன் என்று அவன் தன்னை நிலையை கொண்டது. இத்தகைய அறிவை பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ப்ளீஸ் மியூட். யாரு? இதை பற்றி பிரச்சாரம் செய்வது உயிர்வாளியின் மீது கொண்டுள்ள உண்மையான கருணையை காண்பிக்கின்றது. மற்ற விதமான மனிதநேய செயல்கள் உடலுக்கு தற்காலிகமான பலனை தரலாம். ஆனால் உயிர்வாளி ஆன்மீக ஆத்மாவாகையால் இறுதியில் அவனுடைய ஆன்மீக இருப்பு நிலையை பற்றிய அறிவை தெரிவிப்பதன் மூலம் ஒருவன் உண்மையான கருணையை நமக்கு காட்ட முடியும். ஜீவேர சுரூபகையா கிருஷ்ணேர நித்யதாசா என்று சைதன்ய மகாபிரபு கூறுவதைப் போல் ஒவ்வொரு உயிர்வாளியும் கிருஷ்ணரின் சேவகன் என்ற அமைப்பை கொண்டுள்ளான். அனைத்து உயிரினமும் கிருஷ்ணரின் சேவகன் ஆகிறான். ஒருவன் கண்டிப்பாக இந்த உண்மையை முழுமையாக அறிய வேண்டும். மேலும் இந்த உண்மையை மக்கள் கூட்டத்திடம் கண்டிப்பாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 4.29.1. ஸோ கண்டிப்பா இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி நம்ம பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சோசியல் வெல்ஃபேர். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உடலுக்கு தேவையான எந்த ஒரு உதவியை செஞ்சா கூட அது இந்த பிறவியோட முடிஞ்சு போகும். ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு, நம்ம சாப்பாடு கொடுத்தோம். ஓகே, இந்த பிறவியில சாப்பாடு கொடுத்தீங்க, அடுத்த பிறவியும் அவர் பிச்சைக்காரனா பிறந்தாரு அப்படின்னு சொன்னா அடுத்த பிறவியும் அவரை காப்பாத்துறதுக்கு நீங்க வருவீங்களா? முடியாது. இந்த பிறவில ஒருத்தருக்கு வந்துட்டு ஏதோ கண்ணு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு ஏதோ நீங்க வந்து காசு கொடுத்தீங்க. ஓகே, அப்ப அடுத்த பிறவிலேயே அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருமே, அப்போ அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம வர முடியுமா? வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த உடலுக்கான எந்த ஒரு உதவியுமே வந்து அது என்ன ஆகுது, இந்த உடலோட அது வந்து முடிஞ்சு போயிருது. திரும்பவும் அவங்க வந்து பிறக்க வேண்டியிருக்கு. அந்த பிறவில அவங்க திரும்ப யாரையோ ஒருத்தவங்களை வந்துட்டு நம்பி வாழ வேண்டியது இருக்கு. அது எதுக்கு? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும்? அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இப்படி வந்து ஒரு பிறந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அதனால இதுதான் வந்து ஒருத்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய உண்மையான ஒரு உதவியா இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? நல்லா புரிஞ்சிருச்சு பிரபு. ஒரு கேள்வி இருக்கு பிரபு. என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் மனசா? என்னது இது கான்சியஸ்னஸ்ங்கிறது? ரொம்ப வேரிகேட்டடா யூஸ் பண்ற மாதிரி இருக்கே. மனசுன்னு மீன் பண்றோமா, இல்லாட்டனா அது வந்து ஆன்மாவா, இல்லாட்டா அது வந்து புத்தியா, இல்ல அது என்னது? தேங்க்யூ. கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வேற, மனசு அப்படிங்கிறது வேற. கான்சியஸ்னஸ் அப்படின்னா அது உணர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்டா அது வந்து சோலை வந்து குறிக்குது. ஆத்மாவில இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான் கான்சியஸ்னஸ். பட் மனசு அப்படிங்கிறது வந்து அது கான்சியஸ்னஸ் இல்லை, அது எமோஷன். அது வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து ஆத்மாவுக்கு வந்துட்டு இந்த எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக பகவான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள. ஏன்னா ஆத்மாக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து உண்டு. ஆத்மா பகவானுக்கு மேல அந்த ஒரு அன்பு காட்டணும், பிரேமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஆன்மீக உலகத்துல அந்த ஆத்மா என்ன பண்ணுது, நேச்சுரலா அது ஆத்மால இருந்தே வந்து வெளிப்படுத்த முடியும். ஏன்னா ஆன்மீக உலகத்துல நமக்கு தேகம்னு ஒண்ணு செப்பரேட்டா கிடையாது. ஆத்மா அதோடைய சொரூபத்திலேயே இருந்து என்ன பண்ணுது, அந்த சொரூப தேகத்திலேயே இருந்து என்ன பண்ணுது, பகவானோட ஒரு அன்பு பரிமாற்றத்தை பண்ணுது. அங்க ஆத்மாக்கு அதை பண்ண முடியும். டைரக்டா அந்த ஒரு எமோஷனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்.
ஆனா அந்த ஆத்மா பௌதிக உலகத்துக்குள்ள வரும்போது ஆத்மா என்ன பண்ண முடியாது, டைரக்டா அதுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆத்மா ஒரு பௌதிக தேகத்துக்குள்ள அது வந்துருது. அப்போ அந்த தேகம்ங்கிறது வந்து என்ன ஆயிருது, அது வந்து ஒரு ஜட வஸ்துவாயிருது. கம்ப்ளீட்டா வந்து அது வந்து ஒரு ஜடம். ஜடத்தினால வந்து என்ன பண்ண முடியாது, எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த ஆத்மால இருக்கக்கூடிய அந்த எமோஷனை இந்த ஜடமா இருக்கக்கூடிய இந்த தேகத்து வழியா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பகவான் வந்து என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டரா இந்த மைண்டை வந்து வச்சிருக்கிறார். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மனசு மூலமா அந்த எமோஷனை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது வந்து சந்தோஷம், துக்கம், கோபம் எதுவா இருந்தாலும் என்ன பண்றோம், அத மனசு மூலமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? யா பிரபுஜி. யா இப்ப நம்ம கான்சியஸ்னஸ்னா நம்ம ஆத்மாவை தொடர்பு பண்ணி தான் சொல்றோம் இல்லையா? அது மனசு தொடர்பு பண்ணி சொல்லல. அதுக்கப்புறமா வந்து மனசாட்சின்னு சொல்றோமே, அது வந்து என்ன கடவுளா? அதுதான் நம்ம பரமாத்மா கான்சியன்ஸ் அப்படின்னு சொல்றோமே. மனசாட்சி அப்படின்னு சொல்றது சிலர் அவங்களுடைய சொந்த ஒரு மனசையே வந்து ஒரு சாட்சியா சொல்றாங்க. சிலர் வந்து நம்மளுடைய மனசையும் பக்கத்துல சாட்சியா இருந்து ஒரு பரமாத்மான்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவங்கள வந்து சொல்றாங்க. அவங்களுடைய ஞானத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகே ஓகே. யா சோ நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் படி நம்ம அந்த கான்ஷியன்ஸ் பத்தி நம்ம பேசுறது இல்ல இல்லையா? அதாவது நம்மளுடைய conscience is just an awareness, so that has nothing to do with our scriptures. Can you hear me? எஸ் மனசாட்சின்னு நம்ம வந்து இப்ப கான்சியஸ்னஸ், ஏன்னா ரொம்ப மாத்தி 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 யூஸ் பண்ணிருக்கோம் இந்த டிஸ்கஷன்ல வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம். அதனால தான் கிளாரிஃபை பண்ணினேன். இதுக்கப்புறமா வந்து இந்த மனசாட்சிங்கிறதும் வந்து நம்மளா காயின் பண்ணி அத நம்மளோட பிராக்டிஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மனசை வந்து பிராக்டிஸ் ஆன மனசு வந்து தான் சொல்றது கரெக்டா தப்பு அப்படின்ற அந்த இவங்க சொல்ற மாதிரி அவேர்னஸ் வந்து இட் இஸ் பை பிராக்டிஸ் ஒன்லி அப்படிங்கிறீங்க, ரைட்? கரெக்ட் தானே பிரபு? அது இல்லையா? அது நல்லதான ஒரு விஷயத்த வந்து லைக் ஓகே நீ என்னது ஒரு தப்பு பண்ணும்போது நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்றது தான் நம்ம மனசாட்சி அப்படின்னு சொல்றோம். அந்த மனசாட்சி வந்து இட் இஸ் ஆல் வித்இன் த மைண்ட் ஒன்லி, இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஆத்மா அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட். வெல் ப்ராக்டிஸ்ட் மைண்ட் வந்து நீ இதை தப்பு பண்ணாத அப்படின்னு அதோட உள் குரல் அந்த மாதிரி சொல்லலாம், ரைட்? ஓகே, நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். இப்போ திருடக்கூடாது அப்படிங்கிறது வந்து காமனா எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? அந்த திருடுறது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து செஞ்சுட்டு இல்ல அப்படின்னு வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், உங்க மனசாட்சிப்படி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்போ அங்க வந்து எதை நம்ம வந்து மீன் பண்றோம், மனசாட்சிப்படி நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இது வந்து தவறு, அந்த தவறு பண்ணதை தவறு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். தெரிஞ்சிருந்து கூட அதை நம்ம வந்து மறைக்கும் போது அது வந்து என்ன சொல்றோம், உங்க மனசாட்சி பொதுவா சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்படின்னா நான் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சிருந்தும் அதை நான் வந்து மறைக்கிறேன் இல்ல சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ அதுதான் மனசாட்சி அப்படிங்கிறது வந்து நல்லது கெட்டதை வந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது பேஸ்ட் ஆன் நாலேஜ். அந்த அறிவினுடைய அடிப்படையில நம்ம வந்து இது சரி இது தப்பு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால அதன் பிரகாரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இது காமன் டேர்ம்ல நம்ம வந்து பேசுறது. புரிஞ்சதா?
நல்லா புரிஞ்சுது பிரபு. இப்போ வந்து நாலேட்ஜ வச்சு நம்ம மைண்ட் ட்ரெயின் பண்ணியிருந்திருக்கோம். ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து அது கரெக்ட் இல்ல, நீ பண்ணது தப்புதான்னு அது சொல்றது. அதோட அந்த கரெக்ட் அது மனசு சேர்ந்தது. வெரி பியூட்டிஃபுல் பிரபுஜி. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க் யூ so மச். தேங்க் யூ. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? புரிஞ்சது இல்லையா? கான்சியஸ்னஸ்னா என்ன, மைண்ட்னா என்ன? பிரபு, இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் நீங்க அனுப்புறது தானே? ஆமா மாதாஜி, நான் எல்லா கிளாஸோட ரெக்கார்டிங் நான் ஷேர் Okay, just in case the concepts are not clear, we can always go back and listen to it, right? Yes, yes. மாதாஜி எங்க பார்க்கணும் அந்த ரெக்கார்டிங்? வேணா பாரு. அதான் கேக்குறேன் பிரபு. I don't think it's in the WhatsApp. எதுல பிரபு அனுப்புறீங்க நீங்க? நான் நம்ம குரூப்லயே எல்லா கிளாஸும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். The materials are there for discussion, but the recording, recording நீங்க அனுப்புற மாதிரி எனக்கு தெரியலையே பிரபு. I'm sorry if I missed something, but please clarify பிரபு. Because all PDF தான் பார்க்கறோம், right? எல்லாம் வரதெல்லாம், right? Yeah, I think the first class recording நீங்க அனுப்பிச்சேன்னு நான் நினைக்கிறேன், if my memory is right. But subsequent classes recording அனுப்பல நீங்க, but materials were there. ஒவ்வொரு கிளாஸோட ரெக்கார்டிங் இந்த குரூப்ல வந்துட்டு நான் ஷேர் பண்றது உண்டு. முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லை, நீங்க வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஓல்டு மெசேஜஸ் நீங்க வந்து பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு பர்சனலா கூட ஷேர் பண்றேன். பட் நீங்க இந்த கிளாஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா கூட திருமலா கோவிந்ததாஸ் அப்படின்றது என்னுடைய யூடியூப் சேனலோட பேரு. அது கூட நீங்க பார்க்கலாம். அதுலயும் வந்துட்டு இந்த கிளாஸ் மட்டும் இல்லை, நான் வேற இடத்துல கொடுக்கக்கூடிய எல்லா கிளாஸுமே அதில் நான் அப்லோட் பண்றது உண்டு. எவ்ரிடே பாகவதம் கிளாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன், அதுவும் அதுல இருக்கு. ஓகே பிரபுஜியா, அந்த யூடியூப்ல பார்க்கலாம் பிரபுஜியா. ஓகே, தேங்க்யூ பிரபுஜியா. பிகாஸ் அந்த ஆத்மா ட்ரீம் பத்தி எனக்கு இன்னொரு தடவை கேட்கணும். எனக்கு சரிக்க ஆத்மா தான் அந்த ட்ரீமை ஃபீல் பண்றது சொன்னீங்க. அது இன்னொரு தடவை கேட்டு இது பண்ணிக்கணும் எனக்கும். ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. Yes, any other questions or comments? Something still it is not as clear. அது எனக்கு அந்த ஆத்மா பிரபுஜி, ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இப்ப டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா நான் வீடியோ பாக்குறேன் பிரபுஜியா. ஏன்னா நீங்க லாஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ண நீங்க ஆத்மா தான் அந்த ட்ரீமை ஃபீல் பண்றதுன்ட்டு, ரைட்? ட்ரீமை ஃபீல் பண்றதுன்னு நான் வந்து சொல்லல. எல்லாமே வந்து ஆத்மா தான் வந்து ஃபீல் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் கான்சியஸோட இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆக்சுவலி அந்த ட்ரீம் அப்படிங்கிறது எங்க வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது மைண்ட்ல தான் கிரியேட் ஆகுது. சோ அந்த ஒரு டீப் ஸ்லீப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது யாரு? அது ஆத்மா அப்படின்னு சொல்றேன். டீப் ஸ்லீப் ஆத்மா ஃபீல். ஐம் சாரி, டீப் ஸ்லீப் சொன்னீங்க. டீப் ஸ்லீப் ஆத்மா ஃபீல் பண்றது. பட் ஆனா அந்த ட்ரீமை கொண்டு வரது வந்து மைண்ட், ரைட்? ஓகே ஓகே பிரபுஜியா. தேங்க்யூ பிரபுஜி. Yes. Very nice class, Still something is anything you want to ask? ஏதாவது இருந்தா கண்டிப்பா வந்து கேளுங்க, நோ ப்ராப்ளம். Nothing. Prabhuji, can I ask a question, Prabhuji? When you talked about அந்த ஒரு ஆத்மா வந்து அந்த பாடியை விட்டு இன்னொரு பாடிக்கு போயிடுச்சு, இன்னொரு ஜேர்னிக்கு போகுதுன்னு சொன்னீங்க. அது வந்து நாங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இப்போ நாம் ஒரு நமக்கு நெருக்கமாக இருந்தவங்க நம்ம விட்டுட்டு போகும்போது அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது பிரபுஜி. அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்? அவங்க அடுத்த ஜேர்னிக்கு போயிருக்காங்க,
என்று நம்ம மனதை சாந்தப்படுத்துறதுக்கு இதுக்கு மேலால என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் பிரபுஜி நமக்கு? ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கொஸ்டின்லயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சம்திங் ஏதோ பெயின் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, அதாவது முதல்ல ஏன் நம்ம இந்த உடல்ல ஆத்மான்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு உடல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து அதுக்கு ரீசன். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஒரு பிறவி நான் வந்து பிறந்திருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த ஒரு பிறப்பு. ஓகே, அப்போ நேச்சுரலாவே வந்துட்டு நான் போன பிறவியில ஏதோ ஒண்ணு பண்ணதுக்காக இந்த ஒரு பிறவிக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ இந்த பிறவிலையும் நான் ஏதோ வந்து ஒரு செயல்கள் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன். அப்போ இந்த பிறவி நான் முடியும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பிறவியில செய்த செயலுக்கு ஏத்த மாதிரி நான் அடுத்த ஒரு பிறவிக்கு நான் போய்தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லா. சோ அதனால எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த தேகம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்க அடுத்து இன்னொரு ஒரு தேகத்துக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் வர வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? பிரபுஜி எனக்கு புரியுது நீங்க சொல்றது. பிகாஸ் I don't know if I can share this. நான் சொல்றேன் உங்களுக்கு. I lost my husband about 3 months ago. He is not very old, young ageல suddenly அவங்க வருத்தமானம் இருக்கல, suddenly he died. So 3 months ஆச்சுது. I've been joining your classes from very recently through a good friend of mine who introduced you this class. என்னன்னா அவங்க கூட வாழ்ந்ததுக்கு இருக்கும்போது எனக்கு புரிஞ்சுது அவங்க ஒரு பெரிய கடமையை செய்யத்தான் இங்க வந்திருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பிகாஸ் நான் அவங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. அது ரியலைஸ் பண்ணிருக்கேன். அந்த ரியலைசேஷன் எனக்கு வந்துச்சுது. அவங்க நல்லாவே பண்ணினாங்க. அவங்க கொண்டு வந்த கடமைய அவங்க ஃபுல்ஃபில் பண்ணினாங்க. அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் அப்படி ஒரு டெடிகேஷனோட பண்ணினாங்க. அது எனக்கு புரியக்கூடியதா இருந்துச்சு. ஐ ரியலைஸ் தட். அப்புறமா அதெல்லாம் முடிச்சிட்டு அவங்க அப்பாடா இந்த கடமையை நான் நல்லா பண்ணிட்டேன்னு எனக்கே சொல்லியிருக்காங்க. நான் என் மனசுக்கு திருப்தியா பண்ணிட்டேன் சொல்லி அவங்களுக்காக வாழ தொடங்குற டைம்ல அவங்களுக்கு இந்த சடன் நடந்துடுச்சு. அப்ப பக்கத்துல இருந்து பார்த்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவங்க தனக்கு என்ற ஒரு வாழ்க்கைய வாழாம போயிட்டாங்களா, இல்லாட்டி அவங்க அடுத்த ஜேர்னிக்கு போயிட்டாங்களான்றத அக்செப்ட் பண்றதுக்கு ஐ ஹேவிங் a hard time. Yeah, I can understand your feeling. கண்டிப்பா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கிறது வந்து புரியுது. ஆனா ஒருத்தவங்களும் வந்துட்டு எனக்கு எப்படி சொல்லலாம், கண்டிப்பா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து இந்த மனித பிறப்புக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரி டேட் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க என்ன பண்ண முடியும், இந்த ஒரு லைஃப்ல அந்த டேட் வரைக்கும் தான் அவங்களால வந்து இருக்க முடியும். நம்ம என்ன பண்ணாலும் வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்மளால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட், அந்த ஒரு டைம் பீரியட்ல அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க செய்ய வேண்டிய அந்த கடமைகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அந்த டைம் பீரியட், இந்த உடல்ல அவங்க எவ்வளவு காலம் இருக்கணுமோ அந்த டைம் பீரியட் முடிஞ்சிட்டதுனால அவங்க வந்து என்ன ஆயிட்டாங்க, இந்த உடலை விட்டுட்டு அவங்க அடுத்த ஒரு ஜேர்னிக்கு அவங்க வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது கொஞ்சம் இப்ப இமீடியட்டா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பிகாஸ் அது உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு, அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதே நேரத்துல அது ரியாலிட்டியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லையா? ஸோ மேபி இட் மே டேக் சம் டைம், பட் டெஃபினெட்லி நம்மளால இதுல இருந்து வெளியில வர முடியும். இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நீங்க வந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
இது உங்களுக்கு பெரிய அளவுல வந்துட்டு இந்த ஒரு வேதனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 100% உங்களுக்கு நான் வந்து இதுக்கு ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க வந்து ஜெபம் பண்ணணும்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்றேன். தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒண்ணு சொல்லலாமா பிரபு? நானும் உங்களுக்கு சமாதானத்துக்கு. யா பிரபு மாதாஜி, ரொம்ப கஷ்டம் மாதாஜி. இது நீங்க இருக்கிற நிலைமை வந்து நிஜமாவே அது வந்து கூடயே வாழ்ந்துட்டு ஒருத்தர் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சந்தோஷமா தான் இருக்கலாம்னு நினைக்கும் போது போகிறது வந்து இட் இஸ் ரொம்ப ரொம்ப நம்மளால கூட இருக்கவங்களால முடியவே முடியாது. ஆனா ஒண்ணு வந்து நம்ம நினைக்கணும் மாதாஜி, கடவுள் வந்து அவருக்கு எல்லா ஒரு ரிசோர்ஸஸையும் கொடுத்து அவரோட அந்த கடமைன்னு தான் நினைச்ச கடமைகளை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுத்தாரு பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் பிரபு சொல்ற மாதிரி நம்மளுக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா மாதாஜி? இவ்வளவுதான் நம்மளால இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நம்மளுக்கு விதி எடுத்துன்னு வந்திருக்கோம்னா அதை ஒரு நிமிஷம் கூட மாத்தவே முடியாது. நீங்க எந்த விதத்துலயும் அதை மாத்திருக்க முடியாது. உங்கள்ட்ட அதுக்கான எந்த டூல்ஸும் இல்லை, கண்ட்ரோல் உங்கள்ட்ட இல்லை. ஸோ இது நடந்திருக்கு உங்களுக்கு. இது வந்து நீங்க பண்ணல, இது அமைப்புப்படி, கடவுளோட அமைப்புப்படி நடந்திருக்கு. ஆனா அவருக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷன் நிச்சயமா இருக்கும் மாதாஜி. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பிரபு சொன்ன மாதிரி சாண்டிங் வந்து நிச்சயமா பெரிய ஹீலிங்கா இருக்கும். அதோட நீங்க கொஞ்சம் உங்களை வந்து தனியா படுத்திக்காதீங்க, தனிமையில வச்சுக்காதீங்க. தனிமையில வச்சு சாண்டிங் பண்றதை விட நீங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நல்ல மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட அந்த அந்த இதுலயே அசோசியேஷன்ல இருங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸ் பேசுற அசோசியேஷன்ல இருங்க. இந்த மாதிரி சமாதானம் பண்ற அசோசியேஷன்ல இருங்க. யூ டோன்ட் ஃபால் டீப் இன்டு இந்த இந்த தாட்ல வந்து ரொம்ப உள்ள போற மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரியான சூழ்நிலையை உங்களுக்கு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மற்ற காரியங்கள்ல ஈடுபடுங்க. மற்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருங்க. அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸோட பேசுறவங்களோடய அந்த சத்சங்கத்துல இருங்க. நிறைய சாண்டிங் பண்ணுங்க மாதாஜி. இது வந்து காலம் வந்து இதுக்கு பதில் சொல்லும். எல்லாருக்குமே போற காலம் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து குழம்பாதீங்க மாதாஜி. ஓகேயா? தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யா சேம் திங். நான் இந்த மாதிரி நிறைய இந்த டெத் நியூஸ் லைக் அம்மா அப்பா இல்ல கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போகும்போது இப்போ ரீசெண்டா எங்க வேற கிளாஸ்ல எல்லாம் மாதாஜி சொன்னது வந்து யூ கேன் ரீட் த பகவத் கீதா ஆர் வாட் எவர் திங்ஸ் யூ கேன் ரீட் தெம் அண்ட் டெடிகேட் டு தெம், ரைட்? இஸ் தட் அந்த சோலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can do that, right? யா Yes, டெஃபினட்டா. yeah. சோ மாதாஜி, நீங்க அந்த மாதிரி நீங்க பகவத் கீதாவோ இல்ல வாட் எவர் நீங்க எவ்வளவு சாண்ட் பண்ணதையோ வாட் எவர் நீங்க அவங்களுக்காக டெடிகேட் பண்ணலாம். பண்ணா அந்த சோல் எங்க இருக்கோ அது அங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வேற அவங்க ஏதாவது என்ன இருக்கோ தெரியாது, பட் அந்த சோல் நல்லா இருக்கிறதுக்கு யூ கேன் டூ தட் மாதாஜி. கட்டாயம் நிச்சயமா செய்யறேம்மா. என்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டான் இருக்கிறேன். பட் ஸ்டில் அந்த சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சூன். அது டைம் வந்து சரியான இது அண்ட் இட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்ட் இவெண்ட்ன்றபடியா அது அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அட் ப்ரெசன்ட் டைம். பட் கஷ்டமா தான் இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணலாம்னா இதை பண்ணுங்க மாதாஜி. நிச்சயமா பண்றேன்மா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. கண்டிப்பா வந்து உங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு நல்ல கதியை பகவான் வந்து கொடுக்கணும். அவருக்கு வந்துட்டு ஒரு அடுத்து ஒரு ஜென்மம் ஏதாவது இருந்தா அட்லீஸ்ட் பக்தி பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல அவருக்கு வந்து ஒரு பிறப்பு கிடைக்கணும். இல்லைன்னா பக்தி பண்றதுக்கான ஒரு சங்கம் அவருக்கு வந்து கிடைத்து பகவானுக்கு வந்து பக்தி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் வந்து பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து அவங்களுக்காக வந்து ஒரு 3 times ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராமா ராம ஹரே 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 கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவர் என் ஃப்ரெண்ட் தான். அவர் கிட்ட பாசவே அவர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்னோட உண்டா படிச்சவர். அவர் தான் இந்த மாதாஜி இந்த போறதுக்கு வர்றதுக்கு காரணமே அவர் தான் ஒரு காரணமா இருந்திருக்கிறார். அவர் என் ஃப்ரெண்ட் தான். அப்ப அவர் மூலமா தான் இப்ப இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது அவர் செய்த நல்ல புண்ணியம் போன பிறப்புல இந்த பிறப்புலையும். வெரி நைஸ், வெரி நைஸ். கண்டிப்பா மாதாஜி உங்களுக்கு நாங்க வந்து எவ்வளவு ஆறுதல் சொன்னா கூட ஃபைனலி அந்த ஒரு தாட்டோட வந்து ஃபைட் பண்ண வேண்டியது நீங்க தான். அது ரொம்ப கஷ்டம் தான், அது இல்லைன்னு சொல்லலை. எவ்வளவு நாங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் சொன்னா கூட அது கஷ்டம்தான். ஆனா கூட பகவானுடைய கருணை இருந்தது, அவர் உங்களுக்கு வந்துட்டு கருணை காமிச்சார் அப்படின்னு சொன்னா அந்த மன கஷ்டங்கள்ல இருந்து சீக்கிரமாவே நீங்க வந்து மீண்டு வர முடியும். கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து பகவான் கிருஷ்ண நான் வந்து வேண்டிக்கிறேன், நல்லபடியா நீங்க சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வந்து நீங்க நல்லா பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ பிரபுஜி. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு நல்லா புரியுது பிரபுஜி. இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்குள்ளால நான் போய்த்தான் இதுல இருந்து வெளியில வரணும்ன்றதும் எனக்கு புரியுது நல்லாவே. ஸோ இட்ஸ் ஐ ஹாவ் டு, நான் நினைக்கிறேன் நான் எனக்கு டைம் கொடுக்கணும். நான் கூட கெதி என்று சரி பண்ணணும்னு யோசிக்கிறதால என்னன்னு தெரியாது. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ப்ரோசஸ். நான் நிச்சயமா ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். பிகாஸ் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. I have to come out of this and definitely I've been praying for him because நான் இங்க என் மனம் சஞ்சலப்பட்டா அவங்களுக்கு பீஸ் கிடைக்காதுன்றதும் எனக்கு புரியுது. அதால I've been praying for him also. So நீங்க சொல்லி தந்த எல்லாம் நிச்சயமா பண்றேன் பிரபுஜி. தேங்க்யூ. வெரி நைஸ். எப்பயாவது உங்களுக்கு எப்பயாவது நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நீங்கள் வருத்தப்பட மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம், நீங்கள் பேசலாம். சப்போஸ் அது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா. நிச்சயமா பண்ணுவேன் பிரபுஜி. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. Thank you. So, any other questions or comments? Okay, nothing. So, I think already we have taken 2 hours. ஒவ்வொரு வாரமும் நான் வந்து உங்களுடைய 2 மணி நேரத்தை நான் வந்து திருடிடுறேன். சாரி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து நீங்கள் வந்து உற்சாகமாக வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. எவ்ரிவன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.